الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وسندنا وحبيبنا ومولانا محمد مصطفى صلى الله عليه وسلم عبد الله ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழெல்லாம் ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி பன்ருட்டி நகர ஜமாஅத் உலமா சபையின் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஹலால் ஹராமினுடைய ஒரு பயிலரங்கம். ரொம்ப அவசியமான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்துல ஒரு விஷயம் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இது பயான் நிகழ்ச்சி கிடையாது. இது பயான் நிகழ்ச்சி கிடையாது. இந்த நிகழ்ச்சி ஒரு பயிலரங்கம், ஒரு ஒர்க் ஷாப், ஒரு கருத்து பரிமாறுதல் கூட வைத்துக் கொள்ளலாம். இது பயான் நிகழ்ச்சி மாதிரி வந்தோம், பயான் கேட்டோம், போட்டோம், அந்த எண்ணம் எடுத்துக்கொள்றது அந்த எண்ணம் அதவே இல்லை. அந்த நோக்கமும் இது கிடையாது. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சலாத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நான் மீண்டும் மற்றொரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இதே கபூலாயிடுச்சு. எப்பொழுது நாம உற்சாகமான முறையில ஆர்வத்தோடு கேட்போமோ, ஒரு விஷயத்தை கலந்து கொள்வோமோ, அல்லாஹ் தஆலா அதுக்கேற்ற விஷயத்தை விளக்கத்துக்கு அல்லாஹ் இருக்குவான். கனிமா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹலால் ஹராம் ஒரு பயிலரங்கம் பொதுவாக இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஹலால் என்ற சப்ஜெக்ட், ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதுலதான் டீட்டெயிலா உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இது புதியதான விஷயமோ, இங்க வந்திருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம இறைச்சி கடை வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் நடத்தக்கூடிய சகோதரர்களை குற்றம் சொல்லவோ, அவர்கள் தவறு செய்பவர்கள் என்று சொல்லவோ அறவே வரவில்லை. இங்க வந்த நோக்கம் என்னவென்றால், எப்பொழுது ஒரு விஷயம் சரியான விஷயம் மீண்டும் மீண்டும் பேசப்படுமோ, இன்னும் சரியான விஷயம் இன்னும் சரியாகும். சொல்லுவாங்கல்ல, நல்ல குழந்தை இன்னும் நல்ல குழந்தை ஆகும், நல்ல வியாபாரம் இன்னும் நல்ல வியாபாரம் ஆகும், உங்களோட வருவாய் பரக்கத் இருக்கிறது, இன்னும் பரக்கத் அதிகமாகும். அதுதான் நோக்கமே, தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹலால் நிறைய இடங்கள்ல நம்ம போறது உண்டு. அங்க நம்ம மாற்று மத சகோதரரும் உள்ள இருப்பாங்க. அவர்களுக்கும் விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்ம ஆரம்பத்துல சொல்லுவோம், ஹலால் ஹலால் இந்த டாபிக் ஃபுல்லா பேசப்படும். ஹலால்னா என்ன, ஹலால்னா என்ன. இப்ப கூட வச்சுட்டவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஹலால் ஒரு பரக்காத்துக்குரிய ஒரு ஹலாலுக்கு பிரோஜனம் என்ற அளவுக்கு என்று சொல்லி ரொம்ப அழகான முறையில அவருடைய உணர்ச்சி ரீதியா நம்ம அவங்க பதிவு செய்யலாம். நம்ம முதல் விஷயம் புரிஞ்சு சொல்றோம், எல்லா நண்பர்களும் சொல்றோம், ஹலால் என்பது ஒரு வளமையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நண்பர்கள் மாற்ற சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு மீண்டும் ஒரு முறை இந்த ஹலால சொல்றாங்கப்பா. இதே இப்ப முஸ்லிம் சமூகத்தை மட்டும் இப்படியே ஒண்ணு சேர்க்கிறாங்க. இது ஒரு வகையான விரோதத்தை உருவாக்குற மாதிரி இருக்கிறது. ஏன் நாங்களா விற்க கூடாதா? நாங்க ஒருபொழுதும் மாற்று மத சகோதரர்கள் கறிக்கடை வைக்க வேண்டாம்னு சொல்லல, ஹோட்டல் வைக்க வேண்டாம்னு சொல்லல, அப்படி வழிகாட்டப்படுவதும் இல்லை. ஆனா என்ன சொல்றோம்னா, இது முஸ்லிம்களுடைய வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது சாதாரண பொழுதுபோக்கான சாதாரண ஒரு வழிமுறை அல்ல, இது ஒரு இபாதத். இது இல்லை என்றால் அவன் முஸ்லிமே கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய பண்பு அவன் ஹலாலா தான் இருக்கணும், அவன் ஹலால் தான் சாப்பிடணும், அவன் ஹலாலான பொருள்தான் அணியணும். அனைத்து விஷயங்களுமே ஒரு குழந்தை பிறப்பில் இருந்து அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியோட ஆரம்பத்தில் இருந்து ஹராம் வந்துவிடவே கூடாது. இது முஸ்லிம்களாக நம்ம அனைவருக்கும் மிக முக்கியமான வணக்கம் என்று நாம் முதல் நமக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஒரு புரிய வச்சுக்கிறோம்.
அதனால இது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் செய்யப்பட வேண்டும் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கறிக்கடைக்காரங்களை முக்கியமான முறை அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்கதான் பிக் டாபிக், அவங்கதான் ஆரம்பத்துல அவங்கதான் மௌதுவல் சொல்லுவாங்க. எனவே உங்கள் அன்போடு வரவேற்க நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். குரான் ஹதீஸ்ல உள்ளபடி மார்க்க சட்டங்களை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமை. எதுதான் குரான் ஹதீஸ்ல வந்திருக்கோ அது எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அதை முழுக்க முழுக்க ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் மீதும் பெண் மீதும் அந்த முழுக்க ரூல்ஸை ஃபாலோ பண்றது எல்லா முஸ்லீமும் கட்டாய கடமை. ஆமா தானே? இப்போ நீங்க எல்லாம் வியாபாரம் செய்யறீங்க, நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் பல முஸ்லீம்களுக்கு உங்களுடைய கறிக்கடையை சொன்னாங்க, உங்கள் உழைப்பாதான் பல்லாயிரம் முஸ்லீம்களுக்கு நீங்க உணவுகளை ஹலால் ஆக்குறீங்க, உணவுகளை ஹலால் ஆக்குறீங்க. கண்ணியமானவர்களே, ஒரு ஆரம்பத்தை ஒரு குர்ஆன் ஒரு வசனம் ஓதுன, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. இது அழகான ஒரு வசனம். இந்த வசனம் இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க வாழ்க்கையோட ஃபார்முலா. இந்த வசனத்துடைய விளக்க முறைகள் தான் மற்ற எல்லா வசனங்களுமே, மற்ற எல்லா குர்ஆன் ஹதீஸோட விஷயங்கள் எல்லாமே யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சேவைகள் செய்கிறார்களோ எல்லாம் இந்த வசனம் விளக்கம் தான். என்ன வார்த்தைனா எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறைப்படி வாழ்வார்களோ நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த இரண்டு விஷயம் குர்ஆன் ஹதீஸ் இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படியே இணைஞ்சிடணும். அது வியாபாரத்திலும் சரி, அது மாஷிராத்திலும் சரி, எங்கேயுமே அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடக்கூடாது, பார்டர் விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, பிராணிகள் அறுப்பது, பிராணிகளை அறுக்கக்கூடிய விஷயத்துல நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் பலவேறு விஷயங்கள் வச்சுக்கணும். பிராணிகள் இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு நிறைய மாமிசங்கள், பிராணி அறுப்பது மார்க்க சட்ட முறைப்படி பின்பற்றுவது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நற்கூலி உள்ளது. இப்போ நீங்க அறுக்கிறீங்க, நீங்க வியாபாரம் செய்யறீங்க, கறிக்கடைக்காரங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம், வியாபாரம் செய்யறீங்க. நான் ஒரு ஆயத்தை ஓதுனேன், ஒரு ஃபார்முலா, அந்த ஆயத்தை ஓதி இப்ப நான் விளக்குறேன். அல்லாஹ் மிக பிடிச்ச இடம் எதுங்க? அல்லாஹ் மிக பிடிச்ச சொல்லுங்களேன். இது பயான் இல்லையே, நிறைய இடம் பயான் கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ் ரொம்ப பிடிச்ச இடம் பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் பள்ளிவாசல் தான். அல்லாஹ்க்கு பிடிக்காதது எதுங்க? ஆட்டுக்கட்டியா? மாஷா அல்லாஹ், கடை வீதிகள், தெருக்கள், வியாபார ஸ்தானங்கள் அல்லாஹ்க்கு பிடிக்காத இடம். ஆனா நான் கேட்கிறேன், அல்லாஹ்க்கு பிடிக்காத இடத்துல நீங்க வியாபாரம் செய்றீங்களே, அப்ப என்னங்க செய்யறது? தப்பு செய்றீங்களோ? என்னங்க ஜியார், என்னங்க மோலனா நீங்க பயில இருந்து சொல்றீங்க, வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தப்பு செய்றீங்களா? கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை விளங்கணும். ஒரு சின்ன அந்த ஃபார்முலா தான் வாழ்க்கை. நீங்க எந்த இடத்துல தான் இருங்க, என்ன வேணா செய்யுங்க, ஆனா அல்லாஹோட கட்டளை நபியோட சுன்னத்தான முறைப்படி செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய செயல் அனைத்தும் இபாதத் சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே போய் சொல்லுவாங்க. எந்த வேலை செய்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய முறைப்படி செய்தால் நீங்க செய்யக்கூடிய செயல் இபாதத். நீங்க வியாபாரம் தான் செய்றீங்க, ஆனா பல்லாயிரம் முஸ்லிம்களுக்கு ஹலாலான உணவு கொடுக்குறீங்க. நீங்க வியாபாரம் செய்றீங்க, அல்லாஹோட கட்டளைக்காக பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முறைப்படி முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி. ஏன் யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட கடைங்க, என் கடவுள நான் தாங்க ராஜா, இங்க நான் தாங்க முதலாளி, கேட்க நபர்களுக்கு யாருக்கும் எந்த உரிமை கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா, நான் கூட உங்களை இப்படிதாங்க அழுக்கணும் சொல்ற உரிமை கிடையாது, இப்படிதான் செய்யணும் உரிமை கிடையாது. ஆனா இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது, ஆர்வம் ஊட்டுகிறது, இது எல்லாம் செய்வது ஒரு இபாதத். நான் சொல்லுவா, ஆரம்பத்தை சொன்னேன், அல்லாஹ் பிடிக்காத இடத்துல நீங்க வியாபாரம் செய்றீங்க, அல்லாஹ் பிடிக்காத இடத்துல வியாபாரம் செய்றீங்க, ஒரு தனி டாபிக், அது மிக முக்கியமான டாபிக். அது பிடிக்காத இடத்துல வியாபாரம், ஆனால் வியாபாரம் யாருக்காக எதற்காக என்ற நோக்கத்தை வைத்துக் கொண்டால், அந்த நோக்கம் சரியா இருந்தா, உங்களுடைய நோக்கம் மட்டும் சரியா இருந்தா, நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் முழுக்க முழுக்க இபாதத். அல்லாஹ்க்கு பிடிக்காத இடத்துல வியாபாரம் செய்றீங்க, அல்லாஹ்க்கு பிடிக்காத இடத்துல உட்காந்து வியாபாரம் செய்றீங்க, ஆனா மாஷா அல்லாஹ் உங்களுடைய வியாபாரம் உட்காந்து அறுப்பீங்க, ஆடை துண்டா போடுவீங்க, கோழியை துண்டா போடுவீங்க, வெட்டி மக்களுக்கு கொடுப்பீங்க,
கல்லால காசு நிரம்பிக் கொண்டே இருக்கும், வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் வருமானத்தோடு சேர்த்து பரக்கத்தும் இபாதத்தோட நன்மையும் எழுதப்படும். சொல்லுங்க, இஸ்லாம் எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கம், இஸ்லாம் இவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம். புரியுது நான் சொல்ல வர்றது? நான் என்ன சொல்வது என்றால், நீங்க செய்கின்ற வேலை அது வெறும் வேலை மட்டுமல்ல, அது ஒரு இபாதத்தும் கூட, ஒரு சேவையும் கூட. முதலில் நீங்க செய்கின்றது சேவை என்று உணரணும். நான் அல்லாஹ் ஒரு இபாதத் செய்யறேங்க, முஸ்லிம்களுக்கு பல்லாயிரம் முஸ்லிம்கள் ஹலாலான உணவு கொடுக்குறாங்க, என் மூலமாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் உணவு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த ஹலாலான உணவு சாப்பிட்டனால எவ்வளவு பரக்கத்துகள், எவ்வளவு நல்ல எண்ணங்கள். ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும் பாய், ஹராமுக்கும் போயிருச்சு, அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, கரியும் சாதாரண விஷயம் இல்லை. கரியும் சில பேர் சொல்றாங்க கறி கொடுக்கணுமா, கறி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? மாஷா அல்லாஹ், கறி சாப்பிடுறது எவ்வளவு பிரயோஜனம் இருக்கு. உங்களோட இரும்பு சக்தி, உங்க வைட்டமின்கள், குறிப்பாக B12 சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாமே நீங்க கொடுக்குற கறியில தான் இருக்கு. நீங்க கொடுக்குற சுத்தமான தூய்மையான ஹலாலான கறிகள் இருக்கு. அப்படின்னா இப்படியும் கிடையாது, எல்லா கறிகளும் இல்ல, சுத்தமான ஹலாலான தையிபாவான தூய்மையான கறிகள்ல இங்க எல்லா அம்சங்களும் இருக்கு. கொழுப்பு அமிலங்கள் போன்ற உங்கள் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இந்த கறி அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எவ்வளவுங்க இதுல சொல்லுங்க. இந்த எத்தனை பேர் இங்க ஆடு வியாபாரிகள்? ஆடு வியாபாரிகள் மாஷா அல்லாஹ். மாட்டு வியாபாரிகள், கோழி வியாபாரிகள் மாஷா அல்லாஹ். ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க, ஹோட்டல்ஸ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு எவ்வளவு சிக்கன் அறுப்பீங்க? ஒரு நாளைக்கு பொதுவாக ஒரு பெரிய கையில் எவ்வளவு சிக்கன் அறுப்பாங்க? சும்மா தோராயமா சொல்லுங்க, பேசுவோங்க, இதெல்லாம் பயன் ஆயிரும். எவ்வளவு அறுப்பாங்க ஐயா? ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? ஒரு ஆடுனா எவ்வளவு அறுப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு சீசன் ஏற்ற 1, 2, 3 சென்னை போல இடத்துல பல அறுக்கிறாங்க. கோழினா மாஷா அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சு 100 கோழியே கருத்தாங்க போனாந்தாரு ஒரு மணி நேரத்துக்கு. எல்லா பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீ எவ்வளவு நேரத்துக்குப்பா உணவு அல்ல சொன்னா, உண்ணுங்கள் பருங்கள், வலாத்து மீன் இதை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் நியமத்துங்க, அல்லாஹ் பல்லாத நியமத்துகள்ல உணவு மிக பெரும் நியமத்து. அந்த நியமத்துல அல்லாஹ்ல அந்த மாமிச நான் வெஜிடேரியன் ஒரு நியமத்து. அது எவ்வளவு சிறப்புகள் இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகான முறையில பல அன்பு, பல பாசங்கள், பல நல்ல சக்திகள் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் சொல்றான், எல்லாமே சாப்பிடுங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு எல்லா லாபமும் கிடைக்கும், எல்லா பிரயோஜனமும் கிடைக்கும். முதல் விஷயம் நம்ம விளங்க. சரி, இப்போ ஹலால் இஸ்லாத்துல இருக்கு சில விஷயங்கள், குறிப்பா 3 விஷயங்கள் பேசுவாங்க. 4வது விஷயம் முக்கியமான விஷயம் ஹலால். சரி, ஹலால் ஹலால் சொல்றாங்களே, ஹலால்னா என்னங்க? ஒருத்தர் இருந்தாராங்க ஐயா, இமாம் சார் ரொம்ப கத்தி கத்தி பயன் பேசினாரா. பசங்களாம் உட்காந்துருந்தாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு 3 நாள் பசங்களாம் உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஹயாத்து மௌத்து ஹயாத்து மௌத்து ஹயாத்து மௌத்து பேசிட்டு இருந்தாரா. எப்படி ஒரு இமாம் சார் கவலையா பேசுறாரு, பை ஹயாத் இருக்குப்பா, மௌத் இருக்குப்பா, எல்லாத்தையும் விளைவிக்கப்பா, ஒழுங்கா இருப்பான்னு. அப்போ ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு நான், பரவாயில்லப்பா நான் பேசுறது கேட்கறீங்க பத்தின ஆர்வமா, அந்த மாதிரி அவரும் நல்லா கேட்கிறாருப்பா. அந்த பையனை கேட்டானா, தம்பி மௌத்னா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஒரு கொஸ்டின் கேட்போம், நான் கேட்கிற மாதிரி கொஸ்டின் கேட்போம். நான் சொன்னா அஸ்ரத் அப்படின்னா, என்ன யோசிக்கிற, மௌத்னா என்ன சொல்லு அப்படின்னா, அஸ்ரத் அப்படின்னா, அதாவது என்னப்பா யோசிக்கிற அஸ்ரத், இங்க பாருங்க, இது இஸ் கால்ட் மௌத். அவர் சொல்றது ஹயாத்து மௌத்து, அவன் வாயை காமிச்சு மௌத்து தான் சொல்லிட்டு இருக்கான், மௌத்து தான். ஒரு இப்படிதான் நிறைய பேர் கூட்டுவாங்க. அப்போ சொல்றான் தீன் தீன் தீன்ட்டு. கடைசியில ஒருத்தர் கேட்டானா, காலையில் தீன் தீன் சொல்றீங்க, தீனா என்னன்னு எந்த கடையும் கிடைக்கும் அது கேட்டானா. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலத்துல மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு பலகீனம், மக்களுடைய அல்லாஹ் ரசூலுடைய இணைப்பினுடைய பலகீனம், அல்லாஹ் பத்தி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துடைய பலகீனம், அவங்க ஷரியத்னா என்னன்னு தெரியல, ஹலால்னா என்னன்னு தெரியல. அதுக்காக சுருக்கமான முறையில நேரம் ஆகிட்டே இருக்கு. ஹலால் என்பது ஒரு அரபி வார்த்தை. இதனுடைய பொருள் என்னன்னா சட்டப்பூர்வமானது, ஆகமானது, ஆகமானது, இதெல்லாம் ஹலால். அல்லாஹ் எதெல்லாம் ஆகும் என்று சொல்லிட்டானோ, குரான் ஹதீஸ் மூலமா இதெல்லாம் உங்களுக்கு ஜாயிஸ்ங்க, இதெல்லாம் அது எல்லாமே ஹலால். ஆனா பாருங்க, நம்ம சொன்ன இந்த டாபிக்ல மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்யறோம். இஸ்லாமிய பார்வையில்
ஹலால்னா ஒரு அறுப்பது என்பது ஒரு சாதாரண வலிமை அல்ல, அது ஒரு இபாதத், வணக்கம். சரி, அடுத்து ஹராம்னா என்ன? ஹலால ஹலால் சொல்லிட்டோம். ஹராம்னா என்ன? ஹராம் என்பது ஹலாலுக்கு எதிரானது, அப்படியே ஆப்போசிட். நல்லதுக்கு அப்படியே ஆப்போசிட் கெட்டது. இன்பது ஆப்போசிட் சொல்லுங்க, இல்ல பயனாயிரம் துன்பம். அது மாதிரி ஹலாலுக்கு அல்லாஹ் ஆக மாட்டது அப்படியே ஆப்போசிட். அல்லாஹ் எதுலாம் ஹலால் கூடும் சொன்னாலும் அதெல்லாம் மாஷா அல்லாஹ், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஹராம். அது ஆப்போசிட் அப்படியே ஹராம், சட்ட விரோதமானது. ஷரிய சட்டத்துல, இஸ்லாமிய சட்டம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டவை. அல்லாஹ்வால் மூணாவது விஷயம் இருக்கு, பொதுவா பார்ப்பாங்க நஜீஸ். நஜீஸ்னா என்ன? நஜீஸ்னா ஹலாலான ஒன்று ஹராம் கலந்து விட்டா அது நஜீஸ். எப்படிங்க? ஹலால் தாங்க, ஹலால் தான், தூய்மையதான், பரிசுத்தம் தான். ஆனா அதுல எப்போ ஹராம் ஒரு கலந்துருமோ அந்த நல்லது கூட ஹராம், அது நஜீஸ். அதை முழுக்க முழுக்க பயன்படுத்த முடியாது. அது மேல பட்டாலும் தப்பா. எப்படி உதாரணமா தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணியில கொஞ்சம் சிறு கலந்து என்ன ஆகும்? என்ன ஆகும்? முழு ஹலால் தான், ஆனா நஜீஸ் ஆயிடும். நாலாவது முக்கியமான விஷயம் சந்தேகக்குரியவை. ஓகேங்க, அதுல நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஹலால் எனக்கு தெரியும், ஹராம் எனக்கு தெரியும், ஆனா சில டவுட்ஃபுல் இருக்குன்னு அது என்ன செய்யறது? அதுதான் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம் பையினுன். ஹலால் தெளிவாயிருச்சு, ஓகே, ஹராம் தெளிவாயிருச்சு, ஆனா பைனஹுமா முஷ்தபிஹாத், அதுக்கு நடுவுல சில டவுட்ஃபுல் சந்தேகம் இருக்கு. இது கூடுமா கூடாதா, இப்படி அறுக்கலாமா அறுக்க கூடாதா, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா. இப்ப நம்ம தெரியாம இப்படி அறுத்துட்டோமே, உதாரணமா இப்போ ஆடு அறுக்கிறாரு, ஒருத்தர் தெரியாம ஒரு தூக்கத்தை பிஸ்மில்லா சொல்லாம அறுத்துட்டாரு, இல்ல பிஸ்மில்லா சொன்னாரா இல்லையா டவுட் வந்துருச்சு. அது சந்தேகம், பல விஷயங்கள் சந்தேகம். இப்ப நான் இந்த ஆடுக்கு பிஸ்மில்லா சொன்னா ஆஹா டவுட் வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது? பொதுவா நம்ம டாபிக்ல சொன்னேன், சந்தேகம் வந்துருச்சு, அது வந்து சில சந்தேகம் இருக்கு. ஆனா என்ன ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்பாவி மக்கள், பொதுமக்கள், மக்கள் அதிகமான தெரியாது, இந்த சந்தேகமான விஷயம் வந்தா எப்படி டீல் பண்றது தெரியாது. இதுதாங்க முக்கியமான விஷயம். சந்தேகம் வந்து எப்படி டீல் பண்றது தெரியாது. யார் ஒரு சந்தேகமான விஷயம் வந்துட்டா எனக்கு வேணாங்க, நான் அதுல தப்பிச்சுக்கிறேங்க, எதுக்கு தயாராம கால் விட்டு உள்ள வாய் விடணும், சந்தேகமா டவுட்டா விட்டுருவாங்க அப்படின்னு விட்டுட்டா அவர் தீனையும் சரி அவரோட கண்ணியத்தையும் அவர் முழுக்க முழுக்க பாதுகாப்பாயிருவாரு, சேஃப்டி ஆயிடுவாரு. புரியுதா? நம்ம புரியுத பாஷையில பேசுவோம், சேஃப்டி ஆயிடுவாரு. இல்ல சந்தேகம் தானேப்பா, எப்படி எப்படி ஐயா யாரும் பார்க்கல, டவுட் தானே. சில பேர் சொல்லுவாங்க அது அதுதானே, உலமாக்கள் தனியாது, உலமாக்களுக்கும் இது விஷயங்கள் சொல்லப்படும். சந்தேகம் தானே, ஹராம் தெளிவா இல்லையே. ஒரு வேற உலமாக்களை கேட்டுக்கலாம்பா, அப்போ அவங்க வீட்டு கேட்டுக்கலாம்பா, போன் பண்ணி கேட்பாரு, அதுல நல்லா இருக்கீங்களா, அவர் தூக்கிட்டு இருப்பாரு, அது சொல்லுப்பா என்னப்பா, அது ஒரு சந்தேகம், அதுல என்னப்பா சந்தேகம், அது நான் ஆடு அறுத்தேன், பிஸ்மில்லா சொல்லி அறுத்தேன் அப்படின்வாரு. சரிப்பா. அப்போ அது அங்க வேற வேலையில் இருப்பாரு, ஆனா சொன்னா இல்லையான்னு தெரியல, அது கவனிச்சிருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு தப்பு தப்பா கேள்வி கேட்டு மாஷா அல்லா இவரு சரி இல்லையா, வேற முக்கிய கேட்கலாம், வேற உலகால கேட்கலாம். சந்தேகம் இல்ல, சந்தேகம் வந்துட்டா தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுடைய கண்ணியும் பாதுகாக்கப்படும், உங்க தீனும் பாதுகாக்கப்படும். இதான் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சந்தேகத்துல மாட்டிக்கிட்டு வாழ்க்கை எல்லா விஷயமும் இதுதான், சந்தேகத்தை மாட்டிக்கிட்டா வாழ்க்கை மோசமா போயிடுது. சரி, நிறைய விளக்கங்கள் இருக்கு அதுல, அந்த ஹதீஸ்லயே பல நுட்பமான கருத்துக்கள் இருக்கு. நேரத்தின் குறைவாக நம்ம அடுத்து போவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுதான் ஹலால் ஹராம், புரிஞ்சுங்களா? இப்ப சந்தேகமான ஈடுபடுவோமா சொல்லுங்களேன். ஒரு டவுட் வச்சு என்னங்க செய்யணும்? தீவிரமா விசாரிக்கணும், அது கிளியராக விட்டுருங்க. அதுக்கு உலமாக்களை கேட்க வேணாம்னு சொல்லல, அவசியமா உங்களோட உலமாக்களை தொடர்பு வைங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. டவுட் வந்தா உடனே அவரு அந்த அசத் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ண கொஞ்சம் சந்தேகமா இருக்க மாதிரிதா, இல்ல அவங்க விட்டுருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வான். இப்போ ஹலால்னா என்ன? ஹலால் எல்லா விஷயமும் இருக்குது. நம்மளோட தினசரியோட வாழ்க்கையில எல்லா விஷயமும் ஹலால் இருக்கு. ஒரு மனிதன் ஒரு முடி வைக்கிறதுல இருந்து அவன் பேசும் முறை நிறைய எல்லா விஷயமும் சொல்றாங்க, இதெல்லாம் ஹலால் இதெல்லாம் ஹராம். முடி ஒருத்தர் பாதி வெட்டக்கூடாது, ஒரு முடி ஒரு பக்கம் சிரைச்சிட்டு அப்படியே விடுவது முடியல ஹராம். நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு ஆணுக்கு ஆடை அணிகிறது, ஆண் பட்டாடை அணியக்கூடாது, ஆண் ஒரு ரெட் கலரான ஒரு இந்த நிலை ஆடை அணியக்கூடாது, இதெல்லாம் ஹராமு. ஹலால் ஹராம் எல்லாத்துலயுமே இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ்ல, தினசரி பயன்படுத்துகிற காஸ்மெட்டிக்ஸ்ல, பிசினஸ்ல, ஷேர் மார்க்கெட்டிங்ல, அவரோட வியாபார முறைகள்ல, பேங்கிங், இப்ப பேங்க்ல நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். பேங்க்ல எவ்வளவு விஷயம் ஹலால், எவ்வளவு விஷயம் ஹராம். நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. சாப்பாடு விஷயங்கள், மெடிசன் விஷயங்கள் பாருங்க. ஹலால் மாஷா அல்லாஹ் அது இருந்துட்டாங்க பரக்கத்து. ஆனா ஹராம் வந்துட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹராம் விட்டு பாதுகாக்கணும். இப்போ நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா இப்போ நம்மளுடைய டாபிக், நம்மளுடைய பயிரினங்கம் யாருக்காக வேண்டி? சாப்பாட்டுல முக்கியமா இறைச்சிக்காரர்களுக்காக வேண்டி. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, ஒரே ஒரு ஹலால். இப்ப பாருங்க, ஹஸ்ரத் பயான் செஞ்சாங்க. நம்ம பல இடங்கள்ல ஜும்மாக்கள்ல பயான் கேட்கிறோமா இல்லையா? நிறைய பேர் ஜமாத்கள் போவாங்க, நிறைய பேர் கான்காக்கள் போவாங்க, நிறைய பேர் வித்ருகளை ஈடுபடுவாங்க. ஒவ்வொருத்தரும் இபாதத்துகள்ல, உம்ராக்கள்ல, ஹஜ்ஜில ஈடுபடுறாங்க. இந்த கவலை எப்போது நம்ம வந்துச்சு? நம்ம ஒரு ஹலால் ஹராமுடைய ஒரு சின்ன அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். அப்போ பாக்குறோம், திடீர்னு மனசுல வந்துச்சு, ஏங்க நம்ம அவ்வளவு ஜமாத்கள் போறாங்க, அவ்வளவு உலமாக்கள் பயான் செய்யறாங்க, அத்தனை கான்காக்கள், திக்ருமதிகள், ஷேக்கள், மஷாயிக்கள் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் பயான் கேட்கவும் ஆர்வமா இருக்கு, பின்னாடி வீக் ஆயிடுறாங்க. என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்க என்ன சுத்தி பார்த்த கடை எங்கதையும் வந்துக்குதுங்க. உணவு என்ன இன்ஜெக்ட் ஆகுதோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன இன்ஜெக்ட் ஆகுதோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க ஹலாலா சாப்பிட்டீங்க, ஹலாலான விஷயம் வெளிப்படும். எல்லாம் மன்னிக்கணும். ஒரே உள்ளுக்குமா சொன்னாங்கல்ல, ஹராமா உள்ள போயிருச்சுன்னா, ஹராமா உள்ள போயிருச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே க்ளோஸ். நீங்க எவ்வளவு பயான் கேளுங்க, எவ்வளவு திக்கு செய்யுங்க, எவ்வளவு இபாதத் செய்யுங்க, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்தி கேள்விப்பட்ட ஒரு முதாக்கரா தானே, கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஒரு நாள் அவங்களுடைய ஒரு காதி என்ன செய்யறாரு, பால் கொடுக்குறாரு, குடிச்சுட்டாங்க. எப்பவுமே கேட்பாங்க, யாருக்கும் வாங்கிக்கிறதுன்னு கேட்பாங்க, அது அவங்க வழக்கம். அன்னைக்கு கேட்க மறந்துட்டாங்க. ஏன்னா பசி குடிச்சுட்டாங்க. குடிச்சதுக்கு கேட்கறாங்க, என்னமா? அவங்க சொன்னாங்க, அதுல நான் ஐயாமு ஜாகியால இஸ்லாம் வருவதுக்கு முன்னாடி நான் மந்திரிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒருத்தர் மந்திரிச்சேன், அவர் அப்ப எனக்கு கூலி தரல, இப்ப யதார்த்தமா சந்திச்சப்போ ஒரு கூலி கொடுத்தாரு, அதுல வந்து பால் தான் அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் எல்லாம் பதட்டத்திலையும் பயத்திலையும் வாயில கையை விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. எந்த அளவுனா அவங்க சொல்றாங்க, என் ரத்தம் முழுக்க சிந்தி வெளியே வந்தாலும் சரி, ஒரே ஒரு ஹராமான விஷயம் உள்ள போயிருச்சுன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை போச்சு. ஆனா நம்ம ஹராம்ல அசால்ட்டா இருக்கும். ஹராம் விழிப்புணர்வு ரொம்ப பலகீனமாக இருக்கு. குறிப்பா பாருங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொல்லி அறுக்கணும், அது ரொம்ப அவசியம். அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொல்லாமல் அறுக்கப்பட்ட விஷயங்களை சாப்பிடக்கூடாது. அப்படி அறுக்கவே கூடாது. அப்படி சாப்பிடாதீங்க. பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொல்லி அறுக்கப்பட்டது மட்டுமே சாப்பிடுங்க. இதுதாங்க சொல்றோம் இபாதத், வணக்கம் முஸ்லிம்களுக்கு. குர்ஆன்ல பல ஆயத்துகள் இருக்கு. அமாலக்கும் அல்லா தகுலு மிம்மா ذكرல்லாஹி அலைஹி. உங்களுக்கு யாருக்குமே இருக்குமா? யாருக்குமே ஜாயிஸ் இல்லை, எல்லாருக்குமே ஹராம். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அப்படி சாப்பிடுறது கூடவே கூடாது. அதுக்காக தான் சொல்றோம், முஸ்லிம்களுக்கு இது ஒரு இபாதத், வணக்கம். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு பெரும் பொறுப்பு. நீங்க செய்யறது பெரும் சேவைகள். அல்லாஹ் சொல்றான், இன்னமா ஹர்ரம் அலைக்கும் மைத்தத வத்தம வலஹ்மல் கீன்ஸி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் ஃபமன் குர்ர கைர பாகின் வலா ஆத். பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு மைத்தா செத்த டெட் பாடி, இறந்து போன விலங்கை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான், ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கான், பண்டு ஏச்சியாக ஹராமாக்கி இருக்கிறான். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமல் அறுக்கப்பட்டதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். தானாகவே செத்தது மோனார், இதெல்லாம் ஹராம். பாருங்க கண்ணியமானவர்களே, இப்போ நம்ம ஹலால் ஹராம் பத்தி பேசுறோம். ஆனா இஸ்லாம்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தூய்மை. தூய்மை என்பது இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துறது. அத்தொய்யிபாத், எல்லாரும் பாருங்க, ஹலாலன் தொய்யிபா இருக்கும். ஹலாலன் தொய்யிபா, தூய்மை. எந்த ஒரு நபியும் வந்ததோ அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு நாயகம் சொல்லுவா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் ஹலாலன் தொய்யிபா. யா அல்லாஹ், ஹலாலான உணவா இருக்கட்டும், தூய்மையாக இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியம். ஹலாலா இருந்தா சரிங்க, நான் சொல்லல. எப்போ ஹலால்ல ஹராம் கலந்துச்சோ நஜீஸ் ஆயிடும்.
அந்த ஹலால இன்னும் பியூரிட்டியா இருக்கும் போது அது பரிசுத்தமான தூய்மையா இருக்கும். அதான் எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் எப்படி செய்யறது? பைபிள் நோக்கமே தூய்மை எப்படி வர்றது? இதுக்கு முன்னாடி தௌராத்துல இஞ்சில நாயகத்தை பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க வருவாங்க, அவங்க எப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா? அவங்க தூய்மை மட்டும்தான் ஹலால் ஆக்குவாங்க, கபாயிஸ் தான் ஹராம் ஆக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி தௌராத்துல இஞ்சில எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தூய்மை தான் விருப்பப்படும். எல்லா விஷயத்தையும் தூய்மை இருக்கு. நம்ம தினசரி சாப்பிடுற உணவு தூய்மையா இருக்கணும். உணவு ஓ மக்களே, நல்ல ஹலாலான உணவு மட்டும் இல்ல, தூய்மையான உணவை சாப்பிடுங்க. மக்களை பார்த்தெல்லாம் சொல்றான், பூமியில இருக்கக்கூடிய தூய்மையான உணவை சாப்பிடுங்க. வலாத்தபிய குத்துவாத்தி ஷைத்தான்களுடைய அவர்களை பின்பற்றாதீங்க, அவங்க அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. இன்னஹுலக்கும் அதுவும் முபீன். அவங்களுக்கு ஷைத்தான் ரொம்ப பெரிய விரோதி உங்களுக்கு. ஏன்னா ஷைத்தான் தூய்மை பிரியப்பட மாட்டாங்க. ஷைத்தான் தூய்மை பிரியப்பட மாட்டான். தூய்மை எல்லா விஷயத்தையும் இருக்கு. இப்ப வருமானம் இருக்கு, வருமானம் அல்லாஹ் சொல்றான் தூய்மையா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் தூய்மையா இருக்கு. ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம், ஒரு ஊர் ஒழுக்கமான ஊருங்க, நல்ல ஊருங்க. அல்லாஹ் அந்த ஊர்ல நம்ம சொல்றான் தூய்மையா சொல்றான். ஒரு நல்ல ஊர்னு தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை தூய்மை. அந்த நல்ல பூமியில தான் நல்ல நல்ல விளைச்சல் வரும். அல்லாஹ் சொல்றான் தூய்மை எல்லா விஷயத்தையும் வரும். ஒரு ஒழுக்கமான பண்பான ஒரு அழகான ஊருக்கெல்லாம் அதை தூய்மை என்று சொல்றான். அதுல பாருங்க, ஆண்கள் பெண்கள்ல நல்ல குணம் உள்ளவர்கள் தூய்மை என்று சொன்னான். அல்லாஹ் சொல்றான் தூய்மையானவர்கள் தூய்மை கிடைப்பான். தூய்மை என்பது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையும். அல்லாஹ் சொல்றாங்க குழுவின் உணவுல கூட குழுவின் தையிபாத் நல்ல தூய்மையான. இந்த இடத்துல பாருங்க, தப்சீல் எழுதுவாங்க, அல்லாஹ் இந்த ஹலால்னு சொல்லல, தூய்மையை சொல்றானா அந்த அளவு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான். தூய்மை ரொம்ப முக்கியம். தூய்மையாக நீ இருந்து சாப்பிட்டாதான் அல்லாஹ் நன்றி செலுத்துக்கு அப்புறம் உருவாயிருங்க. சுத்தமா கிளீனா இருக்குதான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். அவன் சொல்றாங்க இஸ்லாம் எல்லாமே பேசுதுங்க, எது பத்தி பேசாம கிடையாது. பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின தையிபாத்தி மா கஸப்தும். அதே மாதிரி நீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க, அது எப்படி பேங்கிங் இருக்கும், வட்டி இருக்கும், நீங்க அதுல அஜிப்போய் இல்ல நீங்க வருமானம் சம்பாதிச்சா கூட அதுலயும் தூய்மையான வருமானம் சம்பாதிங்க, அதாங்க வாழ்க்கைக்கு அழகு. பல இடங்கள் அல்லாஹ் தூய்மை சொல்றான். நீங்க ஹராமான உணவு சம்பாதிச்சிட்டீங்க, அது தூய்மை கிடையாது. பாருங்க, இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் நபிமார்களை பத்தி சொல்றான். யா அய்யுஹர் ரசூல் குலூ மின தையிபாத்தி வஅமலூ ஸாலிஹாத். ஓ நபியவர்களே, அல்லாஹ் நபியவர்களே, தையிபாத் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்ல அமல் செய்யுங்க. என்னன்னா தையிபா சாப்பிட்டாதான் அமலுக்கு நல்ல அமல் ஆகும். அல்லாஹ் என்ற தையூப் என்ற வார்த்தை, தையூப் என்ற வார்த்தை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அழகாக வந்திருக்கு. எப்போனா உணவு சாப்பிடுறது மட்டும் இல்ல, அதுதான் அமலுடைய ரூஹானத் ஏற்படும். அமல்ல ஒரு உயிரோட்டம் ஏற்படும், அமல்ல உயிரோட்டம் ஏற்படும். பாருங்க, ஒரு முக்கியமான ஹதீஸ், அது சொன்னதுடைய வாசமான ஹதீஸ். ஏன்னா இதுதான் நம்மளுடைய மெயின் விஷயமே. இதை தொய்யபாக நம்ம மறந்துடுறோம். ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா என்று ஆயத்து ஓதுறாங்க. நல்ல ஹலாலான உணவு தய்யிபா உணவு சாப்பிடுங்க. அப்போ சையத் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, அவங்க எஞ்சி நிற்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே, உதுஅல்லாஹ் யஜஅலனி முஸ்தஜாப தஅவா சொல்றாங்க. யா அல்லாஹ் ஒருத்தர் நிற்கிறார், கேட்கிற நபி அவர்களே, நான் துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படணும், துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படணும், அப்படி அதுதான் நீங்க துவா செய்யுங்க அப்படின்றாங்க. துவா கேட்டா ஏற்றுக்கொள்ள முஸ்தஜாப தஅவா ஆகும். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, யா சாத், ஓ சாது, நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன் துவா ஏற்றுக்கொள்ளப்படணுமா, நீ துவா அங்கீகரிக்கப்படணுமா, உன் பிரச்சனை எல்லாம் தீரணுமா, அத்திக்கு தானத தக்குர் முஸ்தஜாப தஅவா, உன்னுடைய உணவை தூய்மையாக்கிக்கோ, நல்ல உணவை சாப்பிடு, உன் துவா அங்கீகரிக்கப்படும். துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா உன் உணவு நல்ல உணவா இருக்கணும். இந்த உணவா சொல்றாங்க, என் உயிர் எவன் கைவசம், முஹம்மதோட உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் கைவசம் அவனே சத்தியமாக ஒரே ஒரு ஹராமான உணவு மட்டும் ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் மன்னிக்கணும், எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. ஒரே ஒரு ஹராமான உணவு மட்டும் போயிடுச்சுன்னா அவருடைய 40 நாள் இபாதத் கொள்ளப்படுறாரு. 40 நாள் இபாதத் கொள்ளப்படுறாரு.
சொல்றாங்க ஒரு உணவு போயிடுச்சு, அதுல இருந்து ஒரு சதை துண்டு, ஒரு சதை முளைச்சிருச்சுன்னா சொன்னாங்க அதுக்கு நரகமே போதுமானதாகும், சிறந்தது அதிகம். ஒரு ஹராம் மட்டும் உள்ள போயிருச்சுன்னா ஹராமுடைய விஷயத்தை நம்ம விளங்கணும், ஹராமுடைய ஒரு பயம் உருவாகணும். ஒரு எல்லாம் அறிவிக்கின்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் அல்லாஹ் தஆலா தூய்மையானவங்க, அல்லாஹ் பரிசுத்தம், வெரி கிளீன், டிசிப்ளின், எல்லாம் அல்லாஹ் பிடிக்கும், அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவங்க. ஆனா அல்லாஹ் தூய்மையா இருந்தாதான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவான். அதான் சொல்லுவாங்க, தூய்மை எல்லாம் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணவே மாட்டான், அல்லாஹ் தூய்மையானவன். அதே மாதிரி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து அல்லாஹ் ஏவறான். எப்படிப்பட்ட ஏவுதல்? நபிமார்களை ஏறிய விஷயத்த, சாதாரண விஷயம் இல்லை, நபிமாரும் ஏவப்பட்ட விஷயம் அல்லாஹ் மூமின்களை பார்த்து ஏவறான். யா அய்யுஹர் ரசூல் குலூ மின் தய்யிபாதி வஅமலு ஸாலிஹா, மேல சொன்ன அதே ஆயத்து. ஓ ரசூல்மார்களே, நல்ல தூய்மையா சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும், நாம் வழங்கிய விஷயத்துல நீங்க தய்யிபாத்து சாப்பிடுங்க. அடுத்து பாருங்க, ஒரு நபியவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் வராரு, நபியவங்க ரொம்ப இறக்கமான ஆமாவா இல்லையாங்க, பாசமானவங்க, பிரியமானவங்க, அல்லாஹ் அதோட இறக்கமானவன். சொன்னாங்க, ஒரு மனிதர் வராரு, சஃபருடைய களைப்புல இருக்கிறாரு, ரொம்ப தூரம் சஃபர்ல இருந்து வராரு, ரொம்ப களைச்சு போறாரு, ரொம்ப உடம்புனா தூசி ஆயிடுச்சு உடம்பு. அப்போ ஒரு கை தூக்குறாரு, அல்ல துவா கபூலா காண மாட்டானா சொல்லுங்களேன். அவர் கை தூக்குறாரு, கை தூக்கி சொல்றாரு வானத்தை நோக்கி, யா ரப்பி யா ரப்பி, ஓ ரச்சகனே ரச்சகனே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆட்சியில இவ்வளவு கஷ்டம் இருக்கு சொன்னாங்களே, எஸ்ஐஆர் போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு கை தூக்கி துவா செய்யறாரு. ஆனா ஹராம், அவனுடைய உணவு ஹராம், லிபாசு ஹராம், அவருடைய ஆடை ஹராம், அவருடைய எல்லா விஷயமும் உணவு எல்லாமே ஹராமு. அப்ப எப்படிங்க ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? கேட்டாங்க. அப்ப எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? கண்ணியமானவர்களே, பைபிள் முக்கசர் மலை சத்தம் போடுவாரு, ஹரமான உணவு சாப்பிட்டா, யார் ஹரமான உணவு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்பாங்க, அங்கீகரிக்கப்படாது. ஆக ஹராம் மட்டும் முழுமே தவிர்த்து கொள்ளாம இன்ஷா அல்லாஹ். அதுதான் பல்வேறு விஷயங்கள் இருக்கு, ஹராமுடைய நோம்சம் இருக்கு, ஹராமுடைய விஷயம் இருக்கு. சொன்னா வயிற்று நிரப்பப்படுவதிலே ரொம்ப கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப மனிதனுடைய ஆதமே வயிற்று நிரப்புறதே ஹராமான உணவு வயிற்றுக்கு போயிட்டு அதான் ரொம்ப கெட்ட விஷயம் தான். ஒரு மனிதர் பால் வியாபாரம் செய்யறாருங்க, அதுல ஒரு ஹராமான விஷயம் தண்ணீர் கலந்துட்டார். ஒரு பெரியவர் சொல்லுவாரு, அவர் எவ்வளவு தண்ணீர் கலந்தாரோ அந்த அளவுக்கு அவர் உலகத்துல நிச்சயத்தை பார்ப்பாரு. ஹராம் உள்ள வந்துருச்சு, கலப்படம் உள்ள வந்துருச்சு, ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, ஒருத்தர் இது பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அதோட விஷயம் தூய்மை வணக்கத்துல போயிடும். அதான் பயம் இருக்கணுமா, அல்லாவுடைய வரா பேணுதல் என்பது அவசியம். சந்தேகமான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, தயவு செஞ்சு தவிர்த்துக்கணுங்க. சந்தேகமான விஷயம் தாங்க ரொம்ப பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும். வரா இருக்கே, அதை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். கயிறு தீனுக்கும், அவங்களோட தீன மிக சிறந்தவங்க யார் தெரியுமா? யாரு பேணுதலா இருப்பாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. பேணுதலாக இருக்கணும், நம்மளுடைய பயத்துல பேணுதலா இருக்கணும். ஏன்னா ஒரு விவாதத்துல வருது, கியாமத்துனால அல்லாஹ் எந்த மனித தொழிலை பார்க்க மாட்டான். லா தன்சுரு இல ஸலாத்தி ரஜுலுன் வலா ஸியாமின், அல்லாஹ் எந்த மனிதனை பார்த்து தொழுகை என்ன, அவன் நோன்பு கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டானா. 3 விஷயத்தை நீ தான் பார்ப்பானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனை அவன் எவ்வளவு உண்மையாளன்னு பாருப்பா, வியாபாரத்தை எடை மோசடி செஞ்சானா இல்லையா, அவன் சொன்ன மாதிரி கிலோ கொடுத்தானா இல்லையா, இல்ல நல்ல தூய்மையானதாங்க நல்ல கறிங்க அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்துச்சா இல்லையா பாரு. அதே மாதிரி அமானிதமானவனானு பாரு, அமானிதமானவன் பாரு. 3ஆவது விஷயம் சொன்னாங்க, வரா அவர் பேணுதாக இருக்கிறாரா பாருன்னு சொன்னாங்க. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு இப்லீஸ், நாங்க உலமாக்கள் வித்தியாசமா சொல்லுவோம், அவங்களுக்கு தெரியும், அல்லமா இப்லீஸ் லானத்துல்லாஹ் அலைஹி, பெரிய இல்முடையவன் இப்லீஸ், அல்லாஹ் அவங்க சாபம் உருவாகும். அவங்க சபை நடக்கும், சபை. அதே ஒரு சொன்னாரா, ஒரு வாலிபரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு ஒரு இப்லீஸ் தலைவர்கிட்ட சொல்றாராம். வாலிபரை பார்த்தா அவர் கேட்டாராம், ஏன் பயமா இருக்கு? இப்பதான் இவ்வாறு முங்கி இருக்கிறான், ஹஜ்ஜுக்கு போறான், உமராவுக்கு போறான், சதகா செய்யறான், அது செய்யறான், இது செய்யறான். அப்படிங்களா? இப்லீஸ் கேட்டாராம், அவரு சாப்பாடு எப்படி இருக்கு பாருப்பா, அவர் சாப்பாடு நல்லதா இருக்கு, கொஞ்சம் ஹராம் கலந்துருக்கு. அப்போ இப்லீஸ் சொன்னானா, அப்போ பயப்படாத, அவனுடைய இபாதத்தை அவங்க எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. நீங்க எவ்வளவு ஏற்றியா இருந்துக்கோங்க, நீங்க எவ்வளவு நோன்பு வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு சிக்கல் செஞ்சுக்கோங்க, எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. கண்ணியமானவர்களே, நல்ல வருமானம் அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைகள் எல்லாம் பாருங்க, அவங்களோட கல்ச்சர் மாற்றப்படுது.
அவங்களுடைய வலுப்பு போதையில அதிகாராங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்கல்ல. இது சாதாரண விஷயங்கள் ஜி. எப்படி இது ஹலால் ஹராம் உடைய பயில நம்ம கொடுக்கணும்னா, எப்படி நிக்கா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க ஒரு திருமண பத்திரிகைகளுக்கு, நிக்கா கவுன்சிலிங் அவசியம். அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஹலாலான விஷயம் அவசியம். இப்ப அதனாலதான் நம்ம ஹராம் சாப்பிட்டு வளர்க்குறோம், பிள்ளைங்க ஹராமல உருவாறாங்க, நம்மளுடைய வருமானம் தப்பாயிருச்சு, நம்ம மோசடி செய்யறோம், இது ஏமாத்திட்டோம், யாரு பாக்குறாங்க இல்லையோப்பா அப்படின்னு நினைச்சிடுறோம், நம்ம ஏமாத்துறோம். நம்ம குழந்தைகள் அப்படிதான் உருவாறாங்க, ஹராமிகளா உருவாறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. இங்க யாரும் சொல்ல வரல, பொதுவாக சொல்றேன், பிள்ளைகள்கிட்ட மாற்றம். ஆனா இதை பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் கருத்து என்ன கிதாபு சொல்றாங்க, பாத கிதாப் இல்லாஹி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாப். அவங்க பத்தி சொல்லுவாங்கன்னா, அவங்களோட தந்தை சொல்லுவாங்க, என்னோட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நான் மரணிக்கும் பொழுது ஒரு ஹராம் கூட நான் இல்லை, நான் உறுதியா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு சந்தேகமான காசு கூட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இமாம் புகாரி அவங்களோட தந்தையை சொன்னாங்க. அதனாலதான் இமாம் புகாரியா உருவானாங்க. அதனாலதான் இமாம் புகாரியா உருவானாங்க. ஒரு ஒரு மனிதர் இருந்தார், முபாரக் ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப அழகான சொல்லுங்க, அது முதாகரா செய்யும் போது அவங்க இந்த விஷயம் சொல்லுங்கன்னா, அதனால நான் இது பதிவு செய்யறேன். முபாரக் ஒருத்தர் இருந்தார், அவர் தோட்டத்துல இந்த தோட்டம் பாதுகாவலராக தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ எஜமான் வந்தாராம், வந்து சொன்னாராம், நல்ல இனிப்பான ஃப்ரெஷ்ஷா திராட்சை கொண்டு வைப்பான்னாராம், இனிப்பான ஃப்ரெஷ்ஷான திராட்சை கொண்டு வைப்பான்னாராம். மாஷா அல்லாஹ். அவர் போனாரு, ஒரு திராட்சை கொண்டு வந்து கையில கொடுத்தாரு, திராட்சை கொண்டு வந்து கையில கொடுத்தாரு. அந்த திராட்சை சாப்பிட்டா திராட்சை புளிக்குது. எஜமான் என்னப்பா புளிக்குது, திராட்சை கொண்டு வாப்பா. அவர் வேறத்துக்கு போற திராட்சை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அப்பயும் புளிக்குது. என்னப்பா புளிக்குது, திராட்சை கொண்டு வாப்பா. திராட்சை கொண்டு அப்பயும் புளிக்குது. என்ன இவ்வளவு வருஷமே தோட்டத்துல வேலை செய்யற, பாதுகாப்புக்கு இருக்க, ஒரு எது இனிக்கும் எது புளிக்கும் கூட தெரியலையா? அப்ப சொன்னாராம் முபாரக், அவங்க சொன்னாங்கன்னா, எஜமான் அவங்களே, நீங்க என்ன தோட்டத்தான் பாதுகாக்க சொன்னீங்க, நீங்க எது இனிக்கும் எது புளிக்கும் அந்த மாதிரி திராட்சை பார்த்து கொண்டு வா நீங்க சொல்லல, எப்படி உங்களுடைய பொருள் நான் எடுக்க முடியும்? நான் அல்லாஹ் பயந்து நடக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த நிகழ்வை பார்த்து இத்தனை வருஷமா நீ தோட்டத்துல ஒரு திராட்சை கூட சாப்பிடலையா? ஆச்சரியமா கேட்டாராம். சொன்னாங்க, இல்ல சாப்பிடல. ஒரு நேரம் வந்துச்சு, அப்ப எஜமான் முபாரக கூப்பிட்டாராம், ரொம்ப விஷயம் அப்புறம், என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கலான்னு பாக்குறேன், திருமணம் செஞ்சு வைக்கலான்னு பாக்குறேன், எப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறது? அப்போ முபாரக் அவங்க ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், பொதுவா யஹூதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? யஹூதிகள் கல்ச்சர், யாரும் பணக்காரங்களோ அவங்களுக்கு மகளை திருமணம் செஞ்சு வைப்பாங்க. கிறிஸ்துவர்கள் நஸ்ரானிகள் என்ன செய்வாங்க, யார் ரொம்ப அழகானவோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, யாரோட கோத்திரம் உயர்ந்தமா இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா முஸ்லீம் என்ன தெரியுமா செய்யணும், யாருக்கு அல்லாஹ் அச்சம் இருக்குமோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப சொன்னாராம், என் பார்வையில ஒண்ணு பேர் அல்லாஹ் அச்சம் யாருக்கும் இல்லைம்மா, நீ வச்சுக்கப்பா. என் மகளை திருமணம் செஞ்சு கொடுத்தாரு. சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு ஆச்சு, திருமணம் ஆச்சு. அவர்கள் மூலியமாக திறக்கப்பட்டவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பத்தி தெரியும், அவங்க தசவுலையும் இருக்கிறாங்க, தரஸ்லையும் இருக்காங்க, ஹதீஸ்களையும் இருக்கிறாங்க, எல்லா விஷயத்திலையும் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹராமான காசு என்னிடம் வந்தால், சந்தேகமான ஒரு பொருள் வந்தாலும், ஒரு திரகம் இருந்தா கூட எனக்கு 1,00,000 ரூபாய் என்னிடம் செலவு செய்வதை விட அந்த அந்த ஃபர்ஸ்ட் இது செலவு செய்து ஆசைப்படுவேன். 1,00,000 ரூபாய் எனக்கு கிடைப்பதை விட இந்த ஒரு திரகத்தை எப்படி ஆட்சி கொடுக்கணும்னு ஹராம் சந்தேகமான பொருள். அதனாலதாங்க இமாம் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல்லா இப்னு முபாரக் உருவானாங்க. இன்னைக்கு நாம எத்தனை பேருக்கு பெறுதலாக இருக்கிறோம், இந்த வியாபார விஷயங்கள்ல பார்த்து சொல்லக்கூட ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பெறுதலாக இருக்கிறோம். அப்படி இல்லாம இருக்கிறனாலதாங்க நம்மளோட பிள்ளைகளோ என்னமோ தெரியல, நம்ம மனைவி மக்கள்கிட்ட ஒரு வகையான ஒரு பழக்கம் உருவாயிருச்சு, ஒரு இதாத்த தன்மை இல்லாமல் போயிருச்சு. பிள்ளைகள் தவறாக வழியில போறது, பிள்ளைகள் ரொம்ப கெட்டு மோசமான நிலைமை போறது, எல்லாமே அப்படியே போச்சு. ஷா வலிவுல்லா தஹ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஷேக், அவங்க ரொம்ப நுட்பமான பல்வேறு விஷயமா சொல்லுவாங்க. இந்த இறைச்சி சாதாரண விஷயம் இல்லை, இந்த கறிதான் இருக்கு, இதுக்கு ஒரு தாக்கத்து இருக்கு, இதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது உள்ள போனா அந்த அதனுடைய தன்மை மனிதனுடைய வெளிப்படுமா. அல்லாஹ் தடை செஞ்ச உணவுகள்ல தாமாக செத்த பிராணி, இது தாமாக செஞ்சது அப்படின்னா என்னது? ஆடு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதா, கோழி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதா? ஆனா தாமாக செத்துச்சுன்னா அந்த ஆட்டை சாப்பிட்டா அவனுக்கு என்ன ஆகும்னா மிருகத்தன்மை ஏற்படும், அவன் மனுஷனா இருக்க மாட்டான். பாவம் செய்து 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 பாவம் என்ற உணவு எல்லாம் போயிடும். அவன் மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மனசு கல்லாயிரும். அந்த ஆரம்ப சந்தேகம் கூடிய ஒரு ஹதீஸ்ல கடைசியில வரும்,
உங்க உடல்ல ஒரு சரி துண்டு இருக்கு, அது மட்டும் சரியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதே தெரியுமா கல்புன்னாங்க. கல்புடைய உணவு என்ன தெரியுமா? ஹலாலான உணவு தாங்க, ஹலாலான உணவு தான். இப்ப பாருங்க, ஷா வெளிவகத்துல சொல்றாங்க, இறைச்சி சாப்பிடுவதன் காரணமாக அதோட தன்மை நிச்சயமா வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும். மனிதன் ஒரு குணமம்சம் அது நிச்சயமா வெளிப்படும். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அதுக்காக சொல்லுவாங்க ஹலாலான இருக்கணும், ஹராமா சாப்பிடக்கூடாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ தடை செய்யப்பட்ட உணவுகள், இப்ப நம்ம விஷயத்துல முக்கியமான டாபிக்ல வரும். அதுக்காக தாங்க இறைச்சி விஷயங்களை சொல்றாங்க. பை அல்லாஹ் பயந்துக்கோங்க, நீங்க தப்பான அடுத்து கொடுத்துருவீங்க. பன்றி இறைச்சி சாப்பிடுறவன்ட்ட அவன் அந்த தன்மையெல்லாம் இருப்பான், மனித விமானமே இல்லாம போயிடும். அது அல்லாஹ் ஆறாவது சொன்னோம்னு அதோட கருத்துமா தான் இது. தாமாக செத்த பிராணி ஒரு கூட்டா கொண்டு வரோங்க, அது ஒரு கோழி இறங்கும் போது செத்து போயிடுச்சுன்னா வாங்க மாட்டீங்க. ரூம்ல வச்சுக்கும் செத்து போயிடுச்சு, தாமாக செத்துருச்சு, இல்ல உயிர் போச்சா இல்லைன்னு டவுட்டா இருக்கு, அது எதுவுமே தயவு செஞ்சு செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுதான் தடை செய்யப்பட்ட உணவு. ஞாபகம் வைங்க, எதுதான் தடை செய்யப்பட்ட உணவு அதோட வியாபாரமும் ஹராம். ஏங்க நாம தாங்க சாப்பிடக்கூடாது, இந்துக்கள் கொடுத்துடலாம் தானே. தயவு செய்து ஞாபகம் வைங்கள், ஒரு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய், 7 ரூபாய் காசை போயிட்டு உங்களோட வருமான பறக்கத்தை இழந்துடாது. செத்துருச்சா தூக்கி போடுங்க. ஏன் அல்லாஹ் ஹராம் சொல்லிட்டான்? அதுல அவ்வளவு தீங்குகள் இருக்கு, கண்டென்ட் அவ்வளோ முக்கியமான பல பாக்டீரியாஸ் வரும், அது மூலம் பல்வேறு ஆபத்துகள் இருக்கு. அதை பத்தி பின்னாடி நம்ம சொல்லுவோம். எனவே எது ஹராமோ அதை வியாபாரம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யாதீங்க. தாமாக செத்த பிராணியா, ஒரு 10,000 ரூபாய் வாங்கினீங்க ஆடு, 50,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க ஒரு மாடு, செத்துருச்சு, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கோங்க, நிச்சயமா அல்லாஹ் பரக்கத் செய்வான், நிச்சயமா அல்லாஹ் பரக்கத் செய்வான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படிதான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு விஷயம், ரத்தம் ஹராம். அதே மாதிரி ரத்தம் புடிச்சு கொடுக்கறது ஹராம். யாராவது கேட்டா ரத்தம் எல்லாம் சாப்பிடாதான் சொல்லுங்க, மாற்ற முஸ்லீம்ல குடிக்க கூடாது ஹராம் சொல்லுங்க. மாற்ற நண்பர்கள் கேட்பாங்க, பாய் எங்க ரத்தம் புடிச்சு கொடுத்துரு பாய், எங்க ரத்தம் எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் கேட்டா புடிச்சு கொடுத்துருங்க, ஆனா ஒரு பைசா காசு நம்ம, அந்த காசு உங்க ஹராம். பிடிச்சு கொடுக்க கூட தெரிந்து கொள்ளுங்க. நண்பர்களே கேட்கறாங்க, சொல்லி பாருங்க புரியல, சரி பிடிச்சு கொடுத்துருங்க, ஆனா அதுல இருந்து வருமானம் எதிர்பார்ப்பது ஹராம். நல்ல ஞாபகம் வைங்க. அது எந்த ரத்தமா இருந்தாலும் சரி, பன்று இறைச்சி, இது மூணும் தடை செய்யப்பட்ட ஒரு முழுக்க தடை, ஹராம் தான். அல்லாஹ் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா. அதே மாதிரி பாருங்க, 4வது விஷயம், அல்லாஹ் அல்லாதொருங்க அறுக்கப்பட்டவை. அல்லாஹ் பேசும் மட்டும் தான் அறுக்கணும், பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லிதான் இருக்கணும். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு முகப்பத்துல நாயகத்துடைய முகப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு பேசுறதா இருக்கிறாரு, அதுவும் ஹராம். வலியுல்லாஹ் பேசுறதா இருக்கிறாரு, அதுவும் ஹராம். அல்லாஹோட பேசுறது மட்டும்தான் இருக்கணும், வேற யாரோட பேர் உள்ள வரக்கூடாது, வேற யாரோட பேர் உள்ள வைக்கூடாது. எப்படி அறுக்கிறது? ஒருத்தர் அறுக்கிறாருங்க, அறுக்கும் பொழுது ஒரு 2 பேர் அறுக்கிறாங்க, அவருக்கு மஸ்லாக்கும் வருவோம். இப்போ நீங்க அறுக்கிறீங்க, கூட ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா 2 பேருமே பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி ஆகணும். ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டாரு, ஒரு சொல்லல, இதுல உலமாக்கள் இஸ்லாம் மஸ்லா இருக்கு, முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க, அஹ்லே கிதாப் தான் இருக்கிறாங்க, இல்ல, இதுதான் மசாலா, இப்படிதான் சொல்லணும், உம்மத்துக்கு இப்படிதான் புரிய வைக்கணும். 2 பேரும் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி ஆகணும். ஒருத்தர் அறுத்துட்டாருங்க, பாதி விட்டுருச்சு, இன்னொரு பாதி இடத்துல என்ன செய்யணும், அவரும் நிச்சயமா பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி ஆகணும். சரி வாங்க, இப்போ அறுக்கக்கூடிய முறைகள் உள்ள டீப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பிராணிகள் ஆரம்பத்திலிருந்து வருவோம். ஒரு பிராணியை வாங்குறோம், இஸ்லாம் எவ்வளவு விஷயம் கற்றுக் கொடுக்குது பாருங்க. அந்த பிராணி எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமான, தூய்மையான மற்றும் மனிதாபிமான சூழ்நிலையை வளர்க்கப்பட வேண்டும். ரொம்ப நெருக்கமான பகுதிகளில், அசுத்தமான இடத்துல அந்த விலங்கு வைக்க கூடாது. அது நல்ல தூய்மையான முறையில, ஃப்ரெஷ்ஷான முறையில, ஒரு மனுஷனுக்கு பார்த்தா புஷ்பம் சொல்லுவாங்க, அதான் மனித விமானம் போட்டாரு, அந்த மாதிரி இடத்துல நீங்க வைங்க. தயவு செஞ்சு கோழிக்கு மேல வச்சு அப்படி நிறுத்தாதீங்க. கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. சில நேரங்கள்ல 5 ரூபா 10 ரூபா கூடுற மாதிரி தெரியும், ஏன் ஹலாலா கொடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ்க்காக புரிஞ்சு கொள்ளுங்க. அது ஆரோக்கியமா வைக்கணும், தூய்மையாக வைக்கணும். 2வது பாருங்க, தீங்கு செய்யவோ அல்லது சித்திரவா செய்யவோ கூடாது. அதுக்குதாங்க போறோம், அந்த விதம் நம்ம சித்திரவா தீங்கு செய்யக்கூடாது. முகத்தில் அடித்து காயப்படுத்தக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்வோம், இருந்தாலும் ஒரு பயிலரங்க வந்து எல்லா விஷயம் சொல்லணும்ல, நீங்க எல்லாம் தவறு செய்யணும் சொல்ல வரல. அடுத்து பாருங்க,
நோயால் பாதிக்கப்பட்டு அல்லது காயம்பட்ட விலங்குகளை அறுப்பது கூட. ஒரு விலங்கு நோயா இருக்கு, நோய் தானங்க, இதை ஹலால் பண்ணிக்கலாமே, இது ஒண்ணு பெருசா வெளியில தெரியாது, உங்களுக்கு இருந்து நோய், தயவுசெய்து அறுக்கக்கூடாது, அறுக்கவே கூடாது. காயப்பட்டிருக்கு, அதையும் அறுக்கவே கூடாது. உயிரோடு இருக்கும் பொழுது உறுப்புகளை தனியாக வெட்டி எடுக்க கூடாது. சில இடங்கள் நடக்குது, உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு உறுப்புகளை மட்டும் லைட்டா வெட்டி எடுப்பாங்க, அவ்வாறு அறவே செய்யக்கூடாது. இதெல்லாம் ஹராம், முழுக்க தடை செய்யப்பட்டது. குறிப்பாக அனைத்திலும் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாம் ஒவ்வொரு விஷயம் சுத்தத்தை கடைபிடிக்குது. இப்போ இஸ்லாம் எவ்வளவு விஷயம் சொல்றது பாருங்களேன். இப்போ உணவு, ஃபுட் சேஃப்டி, அது கண்டமினேஷன் சம்பந்தமா ரொம்ப டீப்பா வரும். இந்த பிசிக்கல் கண்டமினேஷன், கெமிக்கல் கண்டமினேஷன், பயாலஜிக்கல் கண்டமினேஷன், இப்படி என்னதுன்னா அவங்க பின்னாடி தெளிவா சொல்லுவோம். நேரமும் குறைவா இருக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப பிராணிகளை எப்படி வைக்கிறது? அந்த கூட்டமாக ரொம்ப நெருக்கலாக என்ன செய்யக்கூடாது, நம்ம பிராணிகளை வைக்கக்கூடாது. ரொம்ப ஆட்டுக்கு மேல மேல மேல, கோழிக்கு மேல மேல மேல, ரொம்ப ஒரு இதான முறையில அறவே வைக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டீங்கன்னா அது சித்திரவதை. இந்த மாதிரி வைக்கலாம். இதுல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஒரு கோழி இப்படி வைக்கலாம், மாடு இன்னும் நெருக்கமா இருக்க வேணாம், மாடு தனித்தனியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஃப்ரீயா வைக்கலாம், இன்னும் ஆடுகள் ஃப்ரீயா வைக்கலாம், அது வைக்கக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம் மேல மேல மேல. ஒரு உதாரணம் தான், எப்படி வரைபடம் ஏன் காட்டப்படுதுன்னு சொன்னா, அது உதாரணம் நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் காட்டப்படுது. ஏன்னா இதுவும் சித்திரவாதை தான், விலங்குக்கு இதுவும் பெரிய சித்திரவாதை. நீங்க மேல மேல போட்டீங்கன்னா இதுலயே நிறைய செத்து போயிடும், இதே நிறைய நோய் வந்துடும். ஒண்ணுக்கு நோய் வந்துட்டா எல்லாத்தையும் சித்திரவாதம், எல்லாத்தையும் என்ன செய்யற மாதிரி இருக்கும், அது அகற்ற மாதிரி இருக்கணும். சரி, அதே மாதிரி சங்கிலியால் கட்டுவது கூடாது. ஒரு ரொம்ப சங்கிலியில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, இன்னும் இந்த மாதிரி கட்டுறது பரவாயில்ல, கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த மாதிரி கட்டுறது பரவாயில்ல. இந்த சங்கிலியில கட்டுவாங்க, இந்த சங்கிலியாக கட்டுவது முழுக்க தவிர்த்து கொள்ளணும், கூடாது. நாளுக்கு வரலையா அது? சரி, வீட்டுக்கு அடுத்து போகும். இப்படிதான் செய்வீங்க நீங்க, இருந்தாலும் ஒரு இதுக்காக வேண்டி அடுத்து போனா. ஏன் சொல்றோம்னா, ஒரு விலங்கு நாம சாப்பிட ரிசக்கா இருந்தாலும் அது சித்திரவதைப்படுத்தக்கூடாது, அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்றது. இப்போ ஹலா சர்டிபிகேஷன் போர்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விலங்கு ஒரே டைம்ல வந்து நிறைய இம்போர்ட் ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும், அவங்க தான் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. சங்கடியில ஒரு ஆடு கட்டு போட்டுனாங்கன்னா அவங்க சர்டிபிகேட் தர மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு சர்டிபிகேஷன் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி மொத்தமா வச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும், ரிஜெக்ட் பண்ணிடும். இவங்க வந்து அதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க ரிஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஏன்னா அந்த அளவு ஃபுட் சேஃப்டின்றது மாற்றாவை விட இஸ்லாம் தான் அதிகமா கற்றுக் கொடுக்குது. மாற்றாவை இஸ்லாம் தான் அதிகமா அதை விட்டுருவோம், இதுக்கு மாற்றாவை இஸ்லாம் தான் அதிகமாக கற்றுக் கொடுக்குது. இதை ஃபுட் சேஃப்டி சம்பந்தமாக நம்ம விளக்கணும். ஏங்க ஃபுட் சேஃப்டி இஸ்லாம் அதாங்க தொய்வி பார்த்து பேசணும். ஆரம்பத்துல மோனா பேசினாங்க, இதுக்கும் அசருக்கு மகரிக்கு முன்னாடி தூய்மை பத்தி பேசியிருக்கிறாங்க. எல்லா உலகமும் சொல்றது தூய்மை தான் மோனா சொல்றாங்க. எப்போ தூய்மை இஸ்லாம் விரும்புறது அதை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். அதுக்காக இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து வரோம், ஒரு கடை எப்படி இருக்கணும், ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு விலங்கு எப்படி வச்சுக்கணும், ஒரு விலங்கு எப்படி வைக்க கூடாது, அதே மாதிரி விலங்குகளை அடிக்க கூடாது. சில பேர் மிஷின் கண்ணு வச்சு அடிப்பாங்க, மயக்கம் போட வைப்பாங்க, சில பேர் சித்திரவாதம் பண்ணுவாங்க, அடங்க மாட்டேங்குது அதை கட்டி போட முடியலன்னு விலங்க அடிப்பாங்க. அப்படி அடிக்கவே கூடாது. சரிங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி செய்வீங்க. இப்ப அடுத்த டாபிக் வருவோம். இப்போ இஸ்லாம் சொல்றது சுத்தம், நம்ம தூய்மையா சொன்னோம்ல, அதுதான் அத்துஹுரு ஷத்ருன் மினல் ஈமான். இப்ப என்ன செய்யணும்னா, நம்மளுடைய கட்டை சுத்தமாக இருக்கணும். நம்ம கட்டையை கிளீன் பண்ணி வைங்க சொல்றாங்க. தினசரி கிளீன் பண்றது மட்டும் கிளீனிங் இல்லை, ஒவ்வொரு ஒரு மீட் முடிச்சதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி வைங்க. சில இடங்கள்ல ஃபுட் சேஃப்டி கிரேட் வாங்கி இருப்பாங்க கட்டை, அந்த மாதிரி கட்டைகளை பயன்படுத்துங்க, அது ஆகா சிறந்தது. இன்னும் கொஞ்சம் நல்ல அழகான கடைசியை சொல்லுவோம் அதை பத்தி. அது மாதிரி ஆக சிறந்த அந்த மாதிரி கட்டைகளை பயன்படுத்துங்க. இல்ல நம்ம இங்க மரக்கட்டைகளை பயன்படுத்துறோம்னா நல்ல விஷயம் தான், தவறு இல்லை. ஆனா தூய்மையா இருக்கணும், அதை கிளீன் பண்ணிட்டு அதனுடைய அந்த சின்ன வருமே அது கூட இன்னொரு கடையில கலந்துடக்கூடாது, ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா இந்த கண்டமினேஷன் சொன்னோம் பாத்தீங்களா முன்னாடி, அதுல எல்லாம் நிறைய நோய்கள் பெற வாய்ப்பு இருக்கு. கத்தி சுத்தமா இருக்கணும், கடை சுத்தமா இருக்கணும், விலங்குகளை சுத்தமான இடத்துல வளர்க்கணும். விலங்குகளை எதிர்க்கணும், நல்ல சுத்தமான நல்ல பரிசுத்தமான இடத்துல வளர்க்கணும். சுத்தம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. சரி, அறுப்பு முறைக்கு வரும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். முழுக்க இந்த மூன்று நரம்புகள் முழுக்க அறுக்கப்படணும். அதை நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இப்ப வாங்க,
ஹலாலான விலங்குகளாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அறுக்கிறோம்னா அறுக்கிற விலங்கு எந்த விலங்கு பாருங்க. இந்த மாடு ஹலாலு, பூனை ஹராமு, ஆடு ஹலாலு. முதல்ல சில பேர்லாம் யூடியூப் போடணும், பேரு புகழுக்கு வரணும் சொல்லிட்டு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு வரணும். இதுல மக்கள்கிட்ட என்ன காமிக்க போறீங்க? அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அது சாப்பிட்டு ஆசைப்படுறதுல அல்லாஹ் ஹராம்னா ஹராம். தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது? ஹராமான விலங்கு சாப்பிடக்கூடாது. அதை நீங்க டைம் பாஸும் சாப்பிடக்கூடாது. இந்த பூச்சி சாப்பிடுறது, அது சாப்பிடுறது இப்போ பேஷன் ஆயிட்டு நானும் அங்க போவாங்க, நானும் வெளிநாட்டுக்கு போவாங்க, நானும் தாய்லாந்துக்கு போவாங்க, அங்க போவோம். தயவு செஞ்சு கூடாதுன்னா கூடாதுங்க. ஹலாலான விலங்கை வசதி பயன்படுத்தணும். அதாவது விலங்கு உயிருடன் நோயாக இருக்கக்கூடாது. விலங்கு உயிருடன் இருக்கணும், நோயற்றதாக இருக்கணும். செத்த அறுக்கக்கூடாது. அறுக்கும் போது உயிர் இருக்கணும். விலங்கு அவசியமா இருக்கணும். கொஞ்சம் மயக்கம். சில பேர் என்ன செய்வாங்க, அறுக்கும்போது பல இடங்கள்ல இங்க எல்லாம் இருக்காது, நிறைய மொத்தமா இருக்கும்போது ஒரு மயக்கம் நிலையை ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இல்ல தலையில லைட்டா மயக்கிற மாதிரி அடிப்பாங்க. அதுல உரமாக சொல்றாங்க அடிக்கக்கூடாது, மக்குரு, பெரிய தப்பு. அதே நிறைய செத்து போயிடும். நிறைய செத்து அதுதான் செய்யக்கூடாது. உயிரோடு தான் இருக்கணும், நோயற்றதாக இருக்கணும், சுத்தமான தூய்மையானதா இருக்கணும். அதுக்கு சரி, அறுப்பவர்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும். அறுப்பவர்கள் யாரா இருக்கணும்? முஸ்லீமாக மட்டும்தான் இருக்கணும். முஸ்லீம் என்ற பேர்ல நிறைய பேர் வேடம் விட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க காதியானிகள். அவங்க நபிய அதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். இந்த காதியானிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்க நபித்துவத்தில், இறுதி நபித்துவத்தில் விளையாடுபவர்கள், கேவலப்படுத்துபவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் அல்ல. அவர்கள் ஜனாசா கொடுக்க கூடாது. அவர்கள் நம்மளுடைய முஸ்லீம் கபஸ்தான் அடக்கம் செய்யக்கூடாது. அந்த காதியானிகளோட வியாபாரம் தொடர்பு வச்சுக்க கூடாது. திருமணம் பந்தகம் வச்சுக்க கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் அறுக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் அறுக்கவும் கூடாது. காதியானிகள் இருப்பாங்க. 19 ரஷ்யா கூட்டம் இருக்கு. எல்லாம் மன்னிக்கணும் மாஷால்லா. இந்த பகுதிகள் அந்த குழப்பங்கள்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். வரவும் வாடியும் இருக்க கூடாது. ஷக்லி பின் ஹனீஃப்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. நானும் மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நிறைய காதியானிகள் யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு நபி வராங்க சொல்லுவாங்க. அது டீட்டெயிலா பேசுறது. நாயகம்னா இறுதி நபி. வேற யாரா இறுதி நபியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி. அவர்கள் பிறகு ரஷாத் கலீஃபாவும் வரமாட்டான், யாரும் நபியா வரமாட்டான். நபி அவர்கள் மட்டும்தான் இறுதி நபி. அதை உறுதியா நம்புறதுதான் நபித்துவம். அது இல்லாம காதியான ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இப்ப நபின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க சொல்லி காதியான் பெரிய டாபிக் அது. இன்ஷால்லா அதை பத்தியும் உங்க பகுதிகளில் தேவைப்பட்டா அதோடைய அவசியம் ப்ரோக்ராம் வைங்க, மக்களுக்கு புரியணும். ரொம்ப சந்தோஷம் ஆதியார். நீங்க கேட்டீங்கல்ல, கடைசியில இருந்து கேள்வி கேட்டாரு பாருங்க. இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இது நபியோட சுன்னத்து. சஹாபாவை கேள்வி கேட்பாங்களாம். ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணும் போது தான் அதுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா இவர் இமாம் சபா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருப்பா, நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. கேள்வி கேட்கறது ரொம்ப சந்தோஷம். 100க்கு 150 சந்தோஷம். கேள்வி கேட்கலாமா? அதுக்குன்னு கேள்வி கேட்டே இருக்காதீங்க. கடைசியை கேள்வியோட அமர்வும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். காதியானிகள் இந்த ஷக்லி பின் ஹனீஃப் என்று சொல்லக்கூடியவங்க யார் யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய கொள்கை ரீதியான, அதாவது முழுக்க நபித்துவத்துல கொள்கை ரீதியை வேறுபட்டு இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார்களோ, முஸ்லீம் குர்ஆனில் இருந்தார்களோ, அஹ்லே கிதாப்னு இருப்பாங்க, அவங்க அறுக்கலாம் அப்படின்னு சில இடத்துல உலமாக்கள் சொல்லுவாங்க. அந்த அஹ்லே கிதாபோடு இப்படி யாரும் இங்க இந்தியாவில அறவே இல்லை, நாடுகளிலும் இல்லை. சில இடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா அது யாரும் இல்லை. கிறிஸ்டியன்ஸ் அறுக்கலாம் சொல்றாங்க, ஆனா அப்படி கிடையவே கிடையாது, அறுக்க முடியாது, ஜாயிஸ் இல்லை. சரி, கூர்மையாக கத்தியை வைத்து, கத்தி கூர்மையா ஷார்ப்பா இருக்கணும். விலங்கு முன்னாடி உட்காந்து செய்யக்கூடாது, கூர்மை இல்லாம இருக்கக்கூடாது. தயவுசெய்து கூர்மையா வச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஷார்ப்பா வச்சுக்கொள்ளுங்க. அறுக்கும் போது ஒரே அறுப்புல அறுக்கணும். 2-3 அறுப்பு விலங்கு சித்திரவதை செய்யக்கூடாது, கூர்மையா இருக்கணும். அறுக்கப்பட்ட விலங்குகளை மற்ற விலங்கு பார்க்க கூடாது. தயவு செஞ்சு செய்யுங்க, அவசியமா செய்யுங்க. அறுக்கக்கூடிய விலங்கு மற்ற விலங்கு பார்க்கவே கூடாது. எங்க சின்ன கடை இருக்கிறத என்னங்க இங்க இப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்கிரீன் ஆச்சு போடுங்க பை. அதுவும் மனுஷன் தானே, அதுக்கும் மனசு இருக்குல்ல. சரியா சொல்றதுன்னா சாதாரண விஷயமா சொல்லல. அது அப்படியே பிராணி போனோம், அது அப்படியே பார்க்கும். அது பார்வையே பரிதாபமா இருக்கும். அதுவும் ஒரு விலங்கு உள்ளத்துல என்னைக்கு ஆனாலும் அதுக்கும் பெரிய உணர்வு இருக்கும். ஆனா அந்த உணர்வை கூட இஸ்லாம் மதிக்க சொல்லுது. இடம் குறைவா இருக்கா, ஸ்கிரீன் போடுங்க. போடலாமா? இன்ஷா அல்லாஹ். ஒரு இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல நான் ப்ரோக்ராம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
அவர் சொன்னார், ஹஸ்ரத் நீங்க சொன்னீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருவோன்ட்டு. அதனால சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உறுதியா கோழி இருக்கிறதா இருக்கட்டும், அந்த கோழி தான் இருக்கிறது இங்க இல்லையேப்பா, ஒரு கோழிக்கு இன்னொரு கோழியை பார்க்க கூடாது. கோழி விஷயம் பேச வேண்டிய நிறைய இருக்கு. ஒரு விலங்கு இன்னொரு விலங்க பார்க்க கூடாது. கிப்லா முன்னோக்கி தான் இருக்கணும். அவசியமா கிப்லா தெரிஞ்சுக்கோங்க. கிப்லா முன்னோக்கி தான் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குதான் உங்க வியாபாரத்துல பறக்கத்து வரும். இதெல்லாம் மக்கள் இப்ப நினைக்கிறதே இல்லை. என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் பரவா, இதெல்லாம் கடமையா அப்படின்னு பேச சமூகம் உருவாச்சு. இல்ல இல்ல, இப்படிதான் இருக்கணும். கிப்லா முன்னோக்கியா இருக்கணும். கிப்லா முன்னோக்கியா இருக்கணும். அடுத்தவர்கள் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று கூறும். எப்படி சொல்லணும்? சொல்லுங்க வாடி. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு தான் இருக்கணும். நாம ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு அவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வச்சாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, அறுத்துக்கிட்டே பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்றாரு. சொல்லுவாங்க ஜாயிஸே இல்ல பத்தா கொடுத்துட்டாங்க. முஃப்திகள் செஞ்சாங்க, மேல பார்த்து இந்த மாதிரி பண்றது ஜாயிஸே இல்ல, ஹராமு. ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிதான் இருக்கணும். புரியுதா? பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு அறுக்கமா உதவி ஒரு ஆள் நிக்கிறாரு, நீங்க அறுத்துட்டீங்க. பக்ரீத் டைம் நிறைய பேர் தெரியும், நீங்களா மாஷால வியாபாரி அனுபவசாலிங்க, ஒரு அறுப்புலயே கழுத்து கழுத்து துண்டா போயிடும். அப்படி அறுக்கக்கூடாது. அப்படி அறுக்கக்கூடாது. வெறும் அந்த 3 நனவுகள் அறுக்கப்படுவது போதையும் அறுக்கணும். சில பேர் புதுசா இருக்கணும் ஆசைப்படுவாங்க, அக்கியா கொடுக்கணும் வருவாங்க, சித்தகா கொடுக்கணும் வருவாங்க. பாய் நானே அறுத்துக்கிறேன் பாய்வாங்க. அப்போ அறுக்கிறாரு, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அறுக்கிறாரு. ஆனா பாதிதான் அறுத்தாரு. இன்னொரு கூட அறுக்க மறந்துட்டாரு. என்னப்பா சரியா இருக்குல்ல, நீ வாங்கிட்டப்பா அப்படின்னு அறுத்துட்டா. அப்படி கூட அப்படி அறுத்ததான் நீங்க பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். எல்லாம் மன்னிக்கணுங்க. சில இடத்துல வேலைக்கு இது வச்சிருப்பாங்க, மாட்டு சகோதரர் வச்சிருப்பாங்க, தப்பு இல்லை, வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். அவனும் சுத்தமா இருக்க சொல்லணும், அவனும் இதுல சொல்லி கொடுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பயிலரங்கத்துல ஓனர்ஸ் மட்டும் வரக்கூடாது, இதோடு சேர்த்து வேலை செய்ய பணியாளர்களும் வாங்க, எம்ப்ளாயிஸும் வரணும். ஏன்னா அவங்கதான் பார்க்கணும். மாற்று சகோதரனும் வரணும், அவங்கதான் விஷயங்களை பார்க்கணும், தெளிவாகணும். இப்போ நீங்க அறுத்துட்டீங்க, சதக்காடை அறுத்துட்டீங்க, ஒரு 2 அவரு என்னங்க பாய் இன்னும் நல்லா இருக்குல்ல பாய் அப்படின்னு அவர் வாங்கி அறுத்துட்டாருன்னா ஹராம். புரியுதா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருமா இருக்கணும். அதே மாதிரி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்றாரு. ஒரு 2 ஆடு வந்துச்சு, 2 ஆடுக்கு ஒரு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாரு. எந்த ஆடுக்கு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அந்த ஆட்டுக்கு தனியா சொல்லணும். அந்த ஆட்டுக்கு 2ஆவது ஆட்டு சொல்லி ஏதோ காரணமா இன்னொரு ஆடு அறுத்துட்டாரு கூடாது. இப்படிதான் சொல்ல வருது. 2 மாடு நிக்குது, 2 மாடுல ஒரு மாடு அறுக்க போறாரு, அதுக்கு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னாரு. திடீர்னு ஏதோ காரணத்துல ஒண்ணு இந்த மாடு ஏதோ ஒரு காரணத்துல வேற மாடு அறுக்கக்கூடிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா அதுக்கும் தனியா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதுக்கும் தனியா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதே மாதிரி கும்பல ஒரே பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி மொத்தமா இருக்கலாம் கூடவே கூடாது. சில பேருக்கு மிஷின்ல போட்டுறாங்க, அது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்துக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா அறுத்துக்கிட்டே இருக்கு. இது ஜாயிஸே இல்ல. மிஷின் அறுக்க கூடாது, மனிதனா இருக்கணும், முஸ்லீம்னா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த போன் பேசிட்டே இருப்பாங்க. எப்படிங்க? அவர் பாடு வர்றாரு, சொல்லுங்கப்பா எத்தனை சொல்லுப்பா, அப்படிங்களாப்பா அப்படி அறுத்துக்குவாரு. அவர் அது உள்ளத்துல பிஸ்மில்லா தான் நினைச்சேன். அவரு இதெல்லாம் ஜாயிஸே இல்ல. போன் பேசிட்டா இருக்கிறது, இந்த பாக்கு சாப்பிட்டா இருக்கிறது, இந்த வேலை செஞ்சு இருக்கிறது, தயவு செஞ்சு நண்பர்களே ஞாபகம் வைங்க. ரொம்ப முக்கியமானது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவாக விஷயங்கள் சொல்லுவோம். அறுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மூச்சு குழாய், உணவு குழாய், அப்புறம் ரத்த குழாய், இது 2 முழுக்க இந்த 3 நரம்புகள் அறுக்கப்படணும். 3 நரம்புகள் முழுக்க தெளிவான முறையில் பிரிச்சு காட்டுறதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தெளிவா இருக்கப்படணும். ஒரே அடுப்பில் செயல்பட வேண்டும், வெட்டணும், ஒரே அடுப்புல வெட்டணும். நீங்க இப்படி அறுப்பு இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படி சித்திரவாதமா செஞ்சிருந்தா அந்த கறியை மக்குரு தானே கிடையாது, அதுலயே பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரே அடுப்பா இருக்கு, அவசியமா ஒரே அடுப்பா இருக்கணும். இந்த மாதிரி 3 நாட்கள் முழுக்க அறுக்கப்படணும். தலை துண்டாயிடக்கூடாது. ஞாபகம் வைங்க. ஐயாமுல் ஜாஹிலியால ஒரு காலம் இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க அறுக்கும் பொழுது தலையை துண்டாக்கிடுவாங்க. நாயகம் சொல்லுவாங்க, அதுதான் ஷைத்தானுடைய அந்த உணவு தான் ஷைத்தானுடைய உணவுன்னு சொல்லுவாங்க. அதே தலையை துண்டாக்கிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்து
இந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 7 வஸ்துகள் முழுக்க முழுக்க ஹராம், சாப்பிடக்கூடாது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா அபம் சொல்லுவாங்க. அபம்னா என்ன சொல்லுவாங்க? புரியல, என்ன சொல்லுவாங்க? இன உறுப்பு, ஆண் உறுப்பு என்பது அபம். அது முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாது. விரை, விரை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கடலை கட்டி, இங்க என்ன சொல்லுவாங்க? அது முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாது. ஆண் குறி, சிறுநீர்ப்பை, பித்தப்பை, ரத்தம், இந்த 7 காரியங்களும் அறவே சாப்பிடக்கூடாது. பாய், அதே மாதிரி இது 7 வியாபாரமும் செய்யக்கூடாது. 7 என்ன செய்யக்கூடாது? வியாபாரமும் செய்யக்கூடாது. எப்படி நம்ம சாப்பிடக்கூடாதோ அதே மாதிரி 7 வியாபாரம் செய்யக்கூடாது, தெரிந்து கொள்ளணும். முழுக்க முழுக்க இந்த மாதிரி நம்ம பேணுதான் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய அறுப்பு முறை பரிசுத்தமாகும். இப்போ உதாரணமா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் செய்து இதுல பாருங்களேன். அடுத்து இது பாருங்க, அறுக்கிறாரு. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அறுக்கிறாரு. அவர் கத்தி நல்லா ஷார்பா பிடிச்சிட்டாரு, அறுத்துட்டாரு. இதுல முடிச்சு திருப்பி அறுக்கிறா பாத்தீங்களா, இது தப்புன்றாங்க. புரியுதா? திருப்பி போடுங்க. இதுலயே ஒரே வாட்டி அறுத்து முடிச்சிட்டாரு, திருப்பி ஒரு மேல இன்னொரு வாட்டி அறுக்கிறா பாத்தீங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. பின்னாடி அது தவறாரு. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, ஆடு அறுக்கிறாரு. ஆடு அறுக்கும் போது அவரு அழகா புடிச்சிட்டாங்க, 2 பேர் நிக்கிறாங்க. ஆனா அறுக்கிறது ஒரு ஆளு, அறுக்கக்கூடியவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்றாரு. அறுக்கும் பொழுது அந்த ஒரே அறுப்பு அறுக்க முடிச்சு. அதே மாதிரி அறுக்கும் பொழுது தலையில இருக்கு பாத்தீங்கன்னா, தலையில ஒவ்வொரு அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. அது ஆட்டுக்கு சித்திரவதை. அழகா புடிச்சுப்பாங்க, தலையில கை வைக்க போறோம், அவ்வளவுதானே தவிர, ஏன்னா வேற வேற நபர் அறுத்து வரப்போம் அவங்க சொல்லுங்க. அதே மாதிரி தண்ணீர் கொடுக்கணும். ஆடு தண்ணீர் கொஞ்சம் வாயில ஊத்துறது செல்ல விஷயம் சொல்லிட்டு புஸ்தகவான அமைப்பு சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யறது. கோழி, கோழியில தான் ஆஜியா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்காது. கோழியில பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கிறான். எவ்வளவு சொன்னா அசால்ட்டா கோழிலாம் பல பல குழப்பமும் நடக்குது. என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அறுத்துடுறாங்க, தலை துண்டா போயிருக்கு. ஜி இது ஜாயிஸ் இல்ல, ஹராம். அது அப்படி கண்டிப்பா செய்யவே கூடாது. தலை துண்டா போயிடுச்சு. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தலையில கையில திருப்பிடுறாங்க. கோழி தானே, அது பிச்சு அடி போட்டுறாங்க, அடி போட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஜாயிஸ் இல்ல, இது ஹராம். கோழி விஷயங்கள்ல அதே மாதிரி அந்த 3 நரம்புகளும் இது தெளிவா அழுத்தப்படணும். நீங்க இதுல ரொம்ப அசால்ட்டா இருக்குது, பிஸ்மில்லா அல்லாஹ் ஒரு வாட்டி சொல்லிட்டு 5 கோழி அறுக்கிறது கண்டிப்பா கூடவே கூடாது. ஒவ்வொரு கோழிக்கும் தனித்தனியா பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லணும். எவ்வளவு சின்ன விலங்கா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, இது அதே மாதிரிதான். அந்த 3 நரம்பு, ரத்த குழாய், சுவாச குழாய், அந்த 3 நரம்புகளும் முழுக்க முழுக்க அறுக்கப்படணும். ஆனா தயவு செய்து தலை மட்டும் துண்டா போயிடக்கூடாது. தலை மட்டும் துண்டா போயிடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, கோழியோட விஷயங்கள்ல நிறைய மசாயிலும் இருக்கு. உங்களுடைய பகுதிகளில் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. இந்த கால்களால் மிதித்து அந்த மாதிரி சித்திரவதை செய்யாதீங்க. கோழிய உயிரோடு இருக்கும்போது காலில் போட்டு வச்சிருப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த காலில் மிதிச்சு இந்த மாதிரி சித்திரவதை செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க தவிர்த்துக்கும். இது ஹராம். இது முழுமையா செய்யணும். எல்லா நிலையிலும் சுத்தத்தை பேண வேண்டும். கோழி தானேங்க, என்னங்க இருக்கு, சின்ன விலங்கு தானேங்க, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா சமயங்களுமே சுத்தத்தை பேணி இருக்கணும். நோயால் பாதிக்கப்பட்ட கோழி இருக்கக்கூடாது. கோழி எல்லாம் அதிகமா நோய் வருது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஐயா? பேர்ட் ஃப்ளூவா தமிழ்ல சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல். அதுதான் வந்தா மொத்தமா நீங்க குறைச்சிருவீங்க, மொத்தமா பண்ணிடுவீங்க. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது, அந்த கோழிகளை தயவு செஞ்சு நோய் இல்லாம இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான டாபிக். இப்போ தோலுடன் கோழியை அறுக்கலாமா, அது செய்யலாமா, செய்யக்கூடாதா, என்னங்க சொல்லுங்களேன். கோழி தோல் அறுக்கலாமா, என்னங்க ஐயா? அதை சாப்பிடலாமா? அறுக்கூடாது. நீங்க அறுத்து கொடுக்கறது இல்லையா தோலோட? மாஷா அல்லாஹ். இந்த பன்ருட்டி நகரம் மாஷா அல்லாஹ் நல்ல தூய்மையா இருக்கிறாங்க. கோழியோட தோலை சுடுதண்ணில போடுறது மெயின். அதுதான் தோலுடன் உட்கொள்வது விளைவுகள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கோழி அறுத்தோம்னா சுடுதண்ணில போடுவாங்க. அதோட விளைவு ரொம்ப ஆபத்தானதுங்க, ரொம்ப ஆபத்தானது. போடலாமா போடக்கூடாது அப்படின்னா மஸ்தா என்ன சொல்றாங்கன்னா, அது தெளிவான விளக்கம் இருக்கு. உலமாக்கள் மஜ்லிஸ் இருக்கிறாங்க, அதுக்காக சொல்றோம். நம்ம முன்னேறதுக்கு ஒரு பத்துவா கல்லப்பட்டுச்சு. வெறும் இந்த ரெக்கைகள் பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷத்தோட குறைவா 52 டிகிரி செல்சியஸ்ல சூடு இருக்கலாம்.
52°C சூடு இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு குறைவா போட்டு அந்த இறைகள் பிரிக்கிறதுக்கு அந்த வசதி அது மட்டும் சூரியனை போட்டு உடனே எடுத்துடலாம். வயிற்று இருக்கக்கூடிய கலாஸ் நஜீஸ் கரியோட இறைச்சியோட கலந்துடக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சா ஜாயிது. ஆனா அது அந்த மாதிரி யாரும் செய்யறது இல்லை. கொதி வந்ததுக்கு அப்புறம் போட்டா இப்படி கொதிக்க போட்டா நிச்சயமா வயிற்றுல இருக்க ஒரு நஜீஸ் கரியோட கலந்துருங்க. கரியோட கலந்துருச்சுன்னா முழு கோழியும் ஹராமாயிடும். முழு கோழியும் ஹராமாயிடும். அதே சுடுதண்ணில போடாம இருக்கதான் நல்லது. சுடுதண்ணில போடக்கூடாது. இதுதாங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு கோயில் வச்சாங்க. அங்க ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு வியாபாரி அது ஒரு என்னன்னா அறுக்குறாங்க. அறுத்ததுக்கு அப்புறம் கோழி துடிக்குது. துடிச்சு முழுமையா ஆனதுக்கு அப்புறம் வயிற்றை கிழிச்சு உள்ள இருந்து கசைகள் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சுடுதண்ணில போனா போட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா முழுக்க அப்படியே போட்டீங்கன்னா அவரை சொல்லும் போது அவர் பெரிய ஒரு நாளைக்கு பல கோழிகா இருக்கக்கூடியவர். அவர் சொன்னார், ஹஸ்ரத் உங்க பயான் கேட்டதுக்கு அப்புறம் நான் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வித்தவுட் ஸ்கின் தான் நான் கொடுப்பேன், வித் ஸ்கின் நான் கொடுக்கவே மாட்டேன்னாரு. உடனே மாஷா அங்க இன்னொரு வியாபாரி அவர்கிட்ட வாங்குறவர், அவர் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, இன்ஷா நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரக்கைக்கெல்லாம் என்ன செய்வீங்க, கிரில்லுக்கு என்ன செய்வீங்க, அதுக்கு அதெல்லாம் நாங்க மாற்று யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது விளைவு ரொம்ப ஆபத்தானது. அது உள்ள நோய்கள் உள்ள கசைகள் எல்லாம் சதியோட கலந்துருச்சுன்னா பல நோய்களுக்கு வர காரணமா இருக்கு. சுடுதண்ணி அதே மாதிரி சுடுதண்ணில போடுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அந்த தண்ணியிலேயே எத்தனை கோழி விடுறாங்க, எத்தனை கோழி உள்ள போகுது. அது எவ்வளவு அசுத்தமா, அந்த இடத்தை பார்க்கவும் முடியாது, அந்த மிஷினை பார்க்க முடியாது. சுத்தமா இருக்கணும் ஜி, தூய்மையா இருக்கணும் ஜி. அவர் பாட்டு முக்கி எடுக்கிறாரு, அவர் பாட்டு போட்டே இருக்கிறாரு. அது பட்டது அந்த வயிற்றுக்கூடிய கலாசத் நஜீஸ் என்ன ஆயிருது, முழுக்க கறியோடு சார்ந்தது. இந்த மாதிரி யார கோழி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவனுக்கு இவ்வளவு நோய் வராமலே இருக்கும். சொல்லுங்களேன், நாட்டுக்கோழி எத்தனை தெரியுங்க சாப்பிடுறாங்க? நாட்டுக்கோழி இந்த மாதிரி சாப்பிட்டா நோய் வந்துடும். அவர் பிராய்லர் கோழி சொல்லவே தேவையில்லை, பிராய்லர் கோழிக்கு சொல்லவே தேவையில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் முடிவெடுங்க, நான் வித் ஸ்கின் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுங்க. வித்தவுட் ஸ்கின்னே கொடுக்காமா? அது லேசுங்க, எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப லேசுங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த ஒரே கையில கோழியை பிடிக்கக்கூடாது, பிடிச்ச இருக்கக்கூடாது. எப்படி நான் அப்படியே கழுத்தை நெருக்கி அப்படியே அந்த ரக்கையை பிடிச்சி ஒரு சித்திரவாதியோட இருக்கிறாங்க. கோழிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இருக்குமா இருக்காங்க அதிகாரி. கோழி வியாபாரிகளை கேட்டுக்கொள்றோம், முடிஞ்ச வரைக்கும் யாராவது கூட வச்சுக்கோங்க. இல்ல ஒரே கையில அறுக்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தாரு ஒரு திறமையான ரஜத். ஒரு சுத்தமா வலிக்காத வராது, சும்மா லைட்டா பிடிப்போம், அறுப்போம், அது பாட்டு நாங்க போட்டுருவோம். அதே மாதிரி டப்புல போடுறது, அடுத்தது டப்புல போடுவாங்கல்ல, அந்த டப்பு சுத்தமா இருக்கணும். பைக் அந்த இடம் சில பேர் டப்புல போடுவாங்க, சில பேர் கீழே அழகா ஓரமா போடுவாங்க. அது சுத்தமா இருக்கும். ஒரு கோழிக்குனா இன்னொரு கோழி போடக்கூடாது. ரொம்ப முக்கியமான டாபிக் நான் சொல்றேன். ஒரு கோழிக்கு மேல என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? ஒரு கோழி போடுவீங்க, அந்த கோழி துடிக்கும். இன்னொரு கோழி போடுவீங்க, அது துடிக்கும். அது துடிக்குமோ அது ரத்தம் இதுக்குள்ள போகும். அது பல்வேறு பாக்டீரியாஸ்கள் உருவாகும். பல சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனை உருவாகும். அதனால ஒரு கோழிக்கு மேல இன்னொரு கோழி இப்படி போடக்கூடாது. என்னங்க நாங்க அப்படிதாங்க செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் செய்ய மாட்டீங்க. இங்க யாரும் இல்ல, பொதுவா சொல்றோம். அப்படி செய்ய மாட்டாங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி தனித்தனியா போடுங்க. இந்த காலில் மிதிக்கிறது, அது சித்திரவதை செய்யறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. முழுக்க சுத்தமான முன்னாடி சுத்தமான முறையில் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இந்த நோயான கோழி இதெல்லாம் நம்ம தோலோட போட்டா இன்னும் எவ்வளவு முசீபத் வரும். நோயும் தெரிஞ்சுட்டா அதுல வயிற்றுல நோய் இருக்கு, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சில வியாபாரிகளை பார்த்திருக்கேன், அதுல அந்த கோழி வேணாங்க, ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க. அப்ப என்னங்க பண்ணுவீங்க? அந்த கோழிய என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்? யாருக்காவது கொடுத்துடணும், முடிச்சு விட்டுறணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கோழிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. என்னன்னு மருத்துவ ஆலோசனை செய்யுங்க. அந்த கோழி யாருக்கும் கொடுக்காதீங்க. நோய் வந்துருச்சு, இப்ப என்ன பண்றோம்? நான் ஹஸ்ரத் முஃப்தி சாப் வந்தாருப்பா, இமாம் சாப் வந்தாருப்பா, நகர தலைவர் வந்தாருப்பா, அவருக்கு இந்த கோழி கொடுக்க, நான் வேற கோழி கொடுக்கலாம், நீங்க கொடுப்பீங்க. அப்ப இந்த கோழி வேற யாருக்கும் கொடுப்பீங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க யாருக்குமே கொடுக்காதீங்க. அல்லாஹ் பர்க்க செய்வான். மருத்துவர்கள் அணுகுங்க. இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா நீங்க அதை யாருக்குமே செய்யாம அமைதியா குணமாகதான் பாருங்க. குணமாயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், குணமாகலாம் அல்ஹம்துலில்லாஹ்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில லாஸ் கூட அல்லாஹால பெரிய ப்ராஃபிட் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஜி புரியுதுங்களா? டவுட் இருக்கா?
அவசியம் டவுட் வைங்க, கடைசியில கேளுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய சந்தேகம் இன்னொருத்தருக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கும். அடுத்து போனா பாருங்க, அல்லாஹ் தஆலா தெளிவா குர்ஆன் சொல்றான். சொல்லாத விஷயமே இல்லைங்க. குர்ஆன்ல எந்த விஷயம் சொல்லாம இருக்கு. நாம தான் குர்ஆன்ல கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியா இருக்கனால என்னமோ தெரியல, நம்ம சிந்தனை குறையுது. சொல்லாம இருக்கிறத பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் மைதா வத்தம வலஹ்முல் கின்ஸிரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ். அதாவது மைத் மேல சொன்ன அதே விஷயம்னா தாமா செத்த பிராணி, ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் பேர் சொல்லப்பட்டு அறுக்காத, அல்லாஹ்வோட பேர் சொல்லப்படாத விலங்கு, அப்படிப்பட்ட அறுக்கப்பட்ட விலங்கு, இது எல்லாமே அல்லாஹ் ஹராம். அடுத்து இதெல்லாம் எல்லாம் ஹராம் ஆகிட்டான். இந்த ஆயத்தால தெளிவா சொல்றான். அது நீண்ட ஆயத்து, ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு காட்டுறோம். வல் முன்கனிகா வல் மௌகூதா வல் முதரத்தியா, அல்லாஹ் தெளிவா சொல்றான். முன்கனிகா என்னது? கழுத்து நெரிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடாது. கழுத்து அப்படியே நிறுத்து மாதிரி அது மாதிரி கஷ்டப்படுத்த கூடாது. அதே மாதிரி மௌகூதா அடிபட்டு செத்ததும், கொண்டு வரீங்க அல்லது அடிபட்டுச்சு அந்த மாதிரி செத்து போனது, இயற்கையா செத்து போனது, அப்படி அறவே செய்யக்கூடாது. அந்த மாதிரி விலங்க நம்ம என்ன செய்ய அறுக்கக்கூடாது. அது ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், இது முக்கியமா ஞாபகம் வைக்கிற விஷயம் இது. அதே மாதிரி வல் மூத்தரத்தியா, கீழே விழுந்து செத்துறது ஒண்ணு இருக்கு. கீழே விழுந்து செத்துருச்சு, மேல வச்சிருந்தோம், கீழே விழுந்துச்சு செத்துருச்சு. ஒரு ஆடு கீழே விழுந்து இறக்கும் போது, ஒரு மாடு இறக்கும் போது கீழே விழுந்து மண்டியில் அடிப்பட்டு செத்துருச்சு. தயவுசம் நம்மளால கொடுக்க கூடாது. அதே மாதிரி நாயத்தை தொடர்ந்து வரும். உங்களுடைய ஒரு கொம்பு உள்ள ஆடு, ஒரு கொம்பு உள்ள மாடு, கொம்பு உள்ள ஆடு, கொம்பு உள்ள மாடு, அது நத்திஹான்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னொன்னு முட்டிருச்சு, அது மூலியமா ஒரு செத்து போச்சு, சண்டை போட்டு செத்து போச்சு. அந்த மாதிரிலாம் அறவே அறுக்க கூடாது. அதனால குர்பானி கொடுக்க கூடாது. ஏங்க நான் அந்த நீயத்தை வச்சிருந்தாங்க, அது அக்கீக்கா கொடுக்குறதே வச்சிருந்தாங்க, என்னங்க செய்யறது? இது ஜாயிதே இல்லை. அது உலமாக மஸ்லா கேளுங்க, அது தனி சப்ஜெக்ட். அது விஷயமா சொல்லுவாங்க, ஜாயிதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் அறவே அறுக்கக்கூடாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் கொஞ்சம் கடைசியில கேட்போமா? நேரம் குறைவாயிருச்சு, நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நேரம் ஓட்டு வாங்கி இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹலாலான உணவு பாதுகாப்பு வழிமுறைகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம மேற்கொண்ட சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். அதே இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால பல்வேறு பிரோஜனம் ஆகுது, சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பல்வேறு பிரோஜனங்கள் எவ்வளவு சொன்னா, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஹலாலா இறைச்சி கொடுக்கறதுனால அல்ல எவ்வளவு செய்யறதுன்னா, தூய உணவு வளம் நன்மை உங்களுக்கு கிடைக்குது. ஹலாலான தொய்பான உணவு நீங்க கொடுக்குறீங்க, அது பெரிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். வணக்கத்துல இபாதத்துல ஒரு ருசி கிடைக்குது. அது காரணமா நீங்க அவரு போய் தோல்வி சொன்னார்ல, அசரத் சொன்னாங்களே பயான்ல, அசரத் வீட்டுல போய் ஹலாலா உணவு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் மாஷா அல்லாஹ் 70க்கும் மேற்பட்ட மஸ்லாக்கள் உதிர்ந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும், துவாக்கள் ஏற்படுவது காரணமா நீங்க ஆடுறீங்க. இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அது நீங்க தான். வியாபாரியா இருக்கக்கூடிய, கறி அரிக்கக்கூடிய நீங்க தான் இருக்கிறீங்க. இப்போ இது மட்டும் இல்ல, இது மூலமா இறைச்சம் அதிகமாகும். அதெல்லாம் சாப்பிடனால கொசு பொதுவு கிடைக்கும், தொழுகையில ஒரு பேணுதல் கிடைக்கும், ஒரு பணியில் ஒரு முக்கியத்துவத்தோடு உணவக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். முறையான பயிற்சி அதுக்காக எடுக்கணும். எப்படிங்க? அதுக்காக முறையான பயிற்சி எடுக்கணும். இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. இப்ப மேல சொன்னதெல்லாம் அறுக்கக்கூடிய முறைகள் சொன்னோம், சுத்தமான விஷயங்கள் சொன்னோம். இப்ப கடை எப்படி இருக்கணும், ஒரு அறுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும், இது யாரும் பேசுறதே இல்லை. ஹலால் பத்தி பேசுறாங்க, நிறைய மஸ்தாக கொண்டு வராங்க. இப்போ ஹலாலன்னா ஆகமானது, அதுல தையீபான சுத்தமானது, இதுதாங்க ஹலாலன் தையீபா. இதுதாங்க இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. ஒரு கறிக்கடைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா நமக்கே தெரியாது, சில பாக்டீரியாஸ்கள் உருவாகும். சில சால்மோனிலான்னு இது ஒரு பாக்டரி, இது மூலியமா தான், இது எப்படிப்பட்டதுன்னா நமக்கே தெரியாம உருவாகும். இது மூலியமா வயிற்றுப்போக்கு, ரொம்ப ஒரு எரிச்சல், ஜுரம், காய்ச்சல், தலைவலி, இதெல்லாம் உருவாகும். ஏன்னா சுத்தத்தினுடைய குறைபாடின் காரணமாக, சுத்தத்தினுடைய குறைபாடின் காரணமாக. இப்ப பாருங்க, நம்ம முன்னாடியே சொன்னோம், உணவு பாதுகாப்புடைய விஷயங்கள்ல, புத்தேற்ற விஷயங்கள்ல இந்த கண்டமினேஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டமினேஷனா என்னது? ஏன் இதை நம்ம பேசுறோம்? இங்க பேசுறது அவசியம். ஒண்ணுக்கு பிசிக்கல் கண்டமினேஷன், இன்னொன்னு கெமிக்கல் கண்டமினேஷன், இன்னொன்னு பயாலஜிக்கல் கண்டமினேஷன். பிசிக்கல் கண்டமினேஷன்னா இது வந்து ஒரு வகையான உடல் சார்ந்த பாகுபாடு. இது உணவில் உணவு பார்க்கும்போது கண்ணுல தெரியும், அது வெளிப்படுகிற பொருள் காரணமாக உருவாகும். எப்படி? உங்களுக்கே தெரியும், நீங்க கடையை கிளீன் பண்றீங்க, அதே கடையை கிளீன் பண்ணும்போது அங்க கறி வெட்டும்போது முடி, இல்ல ஏதாவது கல்லு, அந்த மரத்தினுடைய துகள்கள், தூள்,
இல்ல நீங்க ஏதாவது பாட்டில் கிடக்குது, அதனுடைய அந்த அந்த சில்லி சொல்லுவாங்களா, அதனுடைய அந்த பரவலாம் பழகி கிடக்கிற விஷயங்கள், பிளாஸ்டிக் துண்டுகள், மற்ற உலோகமான பொருட்கள், இதெல்லாம் இருக்குது. நமக்கே தெரியாம கரையில கலக்கும் பொழுது பல்வேறு ஆபத்து விடுவிக்கும், பல்வேறு ஆபத்து விடுவிக்கும். இந்த பிசிக்கல் கண்டமினேஷன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஆனா நமக்கே தெரியாம உள்ள கலந்துரும். அந்த தூள் உள்ள போறதுனால எவ்வளவு விஷயம் இருக்கணும்னா, வயிறுல பருக்கல்ல காயம் ஏற்படும், வாயில சில பேருக்கு புண்ணு ஏற்படும், அதுல மூச்சு தேங்கல் ஏற்படும், உடல்ல பல்வேறு தீங்குகள் ஏற்படும். அதான் சொல்றாங்க, இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கெமிக்கல் கண்டமினேஷன் என்னது, நாம இந்த கடையில வச்சிருப்போம், இந்த என்னது சுத்தம் பண்றதுக்கு பெனாயில் ஊற்றி வைப்போம், அது ஊற்றி சுத்தம் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் ஊத்துனதுக்கு அப்புறமா மீண்டும் சுத்தம் செய்யுங்க, அவசியம் சுத்தம் செய்யுங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து விளைவுல போய் விட்டுரும், நமக்கே தெரியாம ஒரு பெரிய விளைவுல போய் விட்டுரும். நீங்க உங்க சுத்தத்துக்காக நேரம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப டீப்பா பேசலாம். நீங்க தொழிற்சாலையில் ரசனங்கள் பயன்படுத்தும் போது அது பாதுகாப்பா வைக்கிறது, இது மூலியமாக பல்வேறு விஷயங்கள் தெரியும். இது நம்ம கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அந்த மாதிரி பொருட்கள் உங்க கடையில வச்சிருந்தீங்கன்னா கடைக்கும் அந்த இந்த மாமிசத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கணும். ஃப்ரிட்ஜ் சுத்தமா இருக்கணும், அது உள்ள நீங்க வச்சிருந்தீங்க பொருட்கள் சுத்தமா இருக்கணும். ஒன்ஸ் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ரீக்ளீன் பண்ணணும். ஒன்ஸ் கிளீன் பண்ணீங்க, அங்க தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னு சொன்னா அது சுத்தமாகுதுன்னு அர்த்தம், சுத்தமாகுதுன்னு அர்த்தம். கறியோட வாடை வருது, கறி கடைன்னு சொல்றாங்க, கடை மூடி இருக்கு, யாராவது தாண்டி போனா இது கறி கடைன்னு சொல்லக்கூடாது. அப்படி கறி கடை வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இது என்னப்பா இவ்வளவு கிளீனா இருக்கு, இது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. இதுதாங்க நான் ரெஸ்டாரண்ட் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டலும் சுத்தமா இருக்கணும். நமக்கே தெரியாது, சில பிளேட்ல கழுவோம், அந்த சில பேர் சோப் போட்டு கழுவாங்க, சிறு போட்டு கழுவாங்க, மீண்டும் இன்னொரு கழுவி வைக்கணும். அந்த கெமிக்கல் மூலம் பல்வேறு நஷ்டங்கள் ஏற்படுது. இந்த பயாலஜிக்கல் கண்டமினேஷன் இது ரொம்ப மைன்யூட்டானது, ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப முக்கியமானது. தெரியாது, நமக்கே தெரியாது. இது என்னன்னா சில பேக்டீரியாஸ்கள், அந்த பேக்டீரியாக்கள் எப்படி இருக்கும் சொன்னா தானாக வளரும். ஃப்ரிட்ஜ் பண்ணாலும் 5 டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய பேக்டீரியாக்களும் இருக்கு, 150 டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய பேக்டீரியாக்களும் இருக்கு. இது அடுத்து நம்ம சொல்லுவோம், ஆனா சொல்றது நேரம் இல்லை. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. பயாலஜிக்கல் செய்யக்கூடிய உதாரணமா கத்தி கழுவுறாரு, அந்த கத்தி அறுத்துட்டாரு, அந்த கத்தி அறுத்ததுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு வச்சுட்டாரு, அது ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒரு நாள் விட்டு மீண்டும் அந்த கத்தியை பயன்படுத்தும் பொழுது அது இருக்கக்கூடிய பாக்டீரியா நிமோனியா உருவாகும். பல்வேறு ப்ராஜெக்ட் அது உள்ள போயிடுச்சுன்னா அவங்க கர்ப்ப பெண்களுக்கு அவங்க கர்ப்பத்திரிக்க வாய்ப்பு அவங்க போயிடுவோம். நிறைய பேர்களுக்கு அவங்க உணவு அந்த சாப்பிடறதுனால ஆண்மை குறைவு ஏற்படும். அந்த பாக்டீரியாவோட வேலை செய்ததெல்லாம் அது நீண்டமா டீப் டாக் இருக்கு, நம்ம நேரம் இல்லாத ரொம்ப சுருக்கமா சொல்றோம். இல்லைன்னா இந்த கண்டமினேஷன் சம்மந்தமான மட்டுமே ஏறத்தாழ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா பத்தாது. அது சொல்லிட்டு நம்ம கடையை சுத்தப்பட்டு சொல்லுவோம். இந்த பேக்டீரியாக்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் -டிகிரில வாழக்கூடியது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க, நாங்க அதை கொதிக்க விட்டோங்க, இது நாங்க தடவை பால் எடுத்துக்கோங்க. பாலே 3 வகை இருக்கு. ஒரு பால் இருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடிய பால், இன்னொரு பால் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய பால், இன்னொன்னு அந்த ஃப்ரீசர் மில்க் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி இம்பாக்ட் பண்றாங்க சொன்னா இந்த மாதிரி பேக்டீரியா இது மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேஷன் வாங்கி இருப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை, ஆனா நாம அது பண்ண முடியாதனால ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். இது நீ அதிகமா பேசக்கூடிய விஷயம். சரி, இப்போ நீங்க அவசியமா உங்களுடைய கடைகள்ல ஃபுட் கிரேட் அந்த FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி பிளாஸ்டிக் நல்ல குட் ஹைஜீனிக்கான பிளாஸ்டிக் நீங்க பயன்படுத்தலாம். மூடி வைக்கிறதுக்கு, அந்த கறியை மூடி வைக்கிறதுக்கு. சில பேர்லாம் கறியை வெளியே தொங்க போட்டுருவாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஈ மிக்கும் அது மிக்கும். சில நேரம் ஒரு இடத்துல பார்த்தேன், வெளியில் தொங்க போட்டிருக்காரு, கடையில வியாபாரம் பிசினஸ்ல இருக்கிறாரு, அவருக்கே தெரியாம ஒரு நாய் வாய் வச்சுட்டு போயிருச்சு. எவ்வளவு நஷ்டம் இருக்கு அவருக்கு தெரியாது. ஒரு காக்கா பறந்து உட்காந்து கொட்டிட்டு இருக்கு, திறக்கிறாரு, அந்த காக்கா அடுத்து எங்க போய் பார்த்தனா அங்க போய் சேட்டுல போய் உட்காருது, அங்க போய் காவால போய் உட்காருது. அது இங்க எவ்வளவு சுத்தமா இருக்கும். அது மூலம் எத்தனை வகையான நமக்கே தெரியாத கண்டமினேஷன் உருவாகும், எவ்வளவு பேக்டீரியா உருவாகும், எவ்வளவு அது நாம காரணமாயிருவோம். அதுக்கு நீங்க அதே காரணமா இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபுட் கிரேட்ஸான ஒரு இது பயன்படுத்துது. சரிங்களா? இப்போ ஒரு அறுக்கக்கூடிய ஆள் அவரு நல்ல யூனிஃபார்ம் போடுங்க. அது என் ரெக்வஸ்ட். இது சின்ன கடை பெரிய கடை தான் இல்லை, எல்லா கடைக்குமே அறுக்கும் நபர்களுக்கு ஒரு நல்ல யூனிஃபார்ம் கொடுங்க. அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போடாதீங்க, அழுக்கு உடைகளை அணியாமல் இருப்பது. ஒரு உணவு பாதுகாப்புனா அழுக்கு ட்ரெஸ் போடக்கூடாது, அழுக்கு ட்ரெஸ் அணியாதீங்க. அதற்காக சுத்தமான உடை, தலை உடை, கை உடைகளை அணிய வேண்டும். ஹேண்ட் க்ளோவ்ஸ் பயன்படுத்துங்க.
சரி இருக்கு. இஸ்லாம் ஃபுட் சேஃப்டி ரொம்ப வலியுறுத்துறாங்க. இதை ஹலாலன் தெய்வா. தலைக்கு போடக்கூடிய அந்த மாஸ்க் போடுங்க. தலைக்கு போடக்கூடிய சின்னதா வரும், அதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. முடி கீழே விழுகாம இருக்கிறதுக்கு. என்னங்க இவ்வளவு சொல்றீங்க, வாங்க 1 கிலோ அரிசி. இல்லைங்க, நீங்க மக்களுக்கு ஹலாலா தொய்வா கொடுக்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேடி வருவாங்க. இந்த நகரத்துல ஒரு மாடல் கறிக்கடை இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, இந்த நகரத்தினுடைய இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கலந்துட்டு எல்லா கறிக்கடையும் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறதா உருவாகணும். அந்த மாதிரி கறிக்கடை மாத்தலாமா? அவசியமா இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுங்க, கிளீனா நின்று கொடுங்க, க்ளவுஸ் போடுங்க. இந்த மாதிரி அணியக்கூடிய விஷயங்கள் தெளிவாயிருக்கும். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கைகளை நன்றாக கழுவுங்க. உங்களுக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கும் சுத்தம் இருக்கணும். உங்களுக்கு மூலியமா மற்றவங்க பரவக்கூடாது. நீங்க ஒண்ணு வெளியில போறாலும் கை நீங்க கழுவிட்டு போங்க, உள்ள வந்தாலும் கை கழுவிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சுத்தமா இருக்கணும். சொல்லுவாங்க இஸ்லாம் சுத்தத்தை சொல்லுது. தொழுவா இடம் சுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம் இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. இது நான் இல்லாத இஸ்லாத்தோட வெளியே டாபிக்ல பேசல, இதுவும் சொல்லுது. அதே மாதிரி நீங்க இந்த செயின் போடுறது, இந்த மோதிரம் போடுற பழக்கம் இருந்தா அறுக்க போது அதை பயன்படுத்தாங்க. என்ன கை புரியுதா? இந்த மாதிரி செயின் போடுறவங்க ஏதாவது பழக்கம் இருக்கு, மோதிரம் போடுறவங்கன்னா அறுக்க ஒரு நபருக்கு அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது மூலியம் பல்வேறு பாக்டீரியாக்கள் உருவாகுது. நீங்க அறுக்கும் பொழுது அதை நீங்க பயன்படுத்தும் பொழுது தயவுசெய்து கழட்டி வச்சிருங்க. இதை நீங்க உபயோகம் செய்யாதீங்க. ஈவன் குக்கிங் டைம், ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வரும், அந்த மாதிரி டைம்ல இதை நாங்க பயன்படுத்தக்கூடாது. நமக்கே தெரியாது சில கஷ்டங்கள், சில வேறு உள்ள வந்துடும். அதே மாதிரி நகங்களை வெட்டி சுத்தமா வச்சுக்கிறது, நகங்களை வெட்டி சுத்தமா கிளீனா வச்சுக்கிறது. ஏன்னா இது மூலம் பல்வேறு பாதுகாப்பு இருக்கு. ஒரு இடத்துல போனாங்க, அவங்க நகம் வெட்டல, அவங்க சர்டிபிகேஷனே கொடுக்கல. ஏன்னா நகம் வெட்டுறது இஸ்லாம் எல்லா விஷயம் கத்துக் கொடுக்குது, குறிப்பா கறிக்கிறது. உங்களுக்கே பாதுகாப்பு தான் போயிடும். ஏன்னா நகம் வெட்டி சுத்தமாக இருக்கணும், இது ரொம்ப கிளீனாக இருக்கணும். அதே மாதிரி இறைச்சி அறுப்பும் மட்டும் அது சம்பந்தமாக செயல்படுவார்கள் மட்டுமே அந்த இடத்தில் உபயோகம் செய்ய வேண்டும். கறிக்கடைனா கறிக்கடை மட்டும் வைங்க பாய். வேற முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுக்கு பயன்படுத்தலாம், இது வேற எதுக்கு பயன்படுத்தலாம் இருக்காதீங்க. மீட் ஷாப்னா மீட் ஷாப்பா வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி அதை நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும். அதனால மற்ற விஷயங்கள் பயன்படுத்த வேண்டாம். சுவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், எளிதாக சுத்தம் செய்யும் விதத்தில் அமைக்க வேண்டும். கிளீனா இருக்கும் சுவர். அதுவும் எப்படி இருக்கும்னா ஈஸி டு கிளீனா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர்னா சில பேர் டிசைனுக்கு வேற மாதிரி போட்டுவாங்க, போஸ்டர்லாம் ஓட்டுவாங்க, அது கிளீனே பண்ண முடியாது. ஒரு வாட்டி ரத்தத்தை போட்டுச்சுன்னா அடுத்த வாட்டி தண்ணி தூக்கதான் போகவே போகாது. சுத்தம் செய்வதற்கு விதமாக அமைக்கப்பட்டிருக்கணும். சோறு சுத்தமா இருக்கணும், சுத்தத்துக்கு கிளீனா இருக்கணும். அழுக்கு துணிகள்லாம் அங்க வைக்க கூடாது. ரொம்ப டேர்ட்டி துணி, அழுக்கு துணி, நம்ம கத்தி தொடங்கிய துணி, அது துணிலாம் நீங்க மொத்தமா போட்டு அங்கெல்லாம் வைக்க கூடாது. தண்ணீர் கசிவுகள் அங்க இருக்கக்கூடாது. தண்ணீர் கசிவு மூலம் நேரம் இல்லை. நிறைய விஷயம், 2-3 விஷயம் போயிட்டேன். காற்றோட்டமா இருக்கணும். கடை எப்படி இருக்குன்னா நல்ல ஃப்ரீயா காற்றோட்டமா வைங்க. நல்லா பேர இந்த நகரத்துக்கு பிரச்சனையே இல்லை, இடத்துக்கு பற்றாக்குறையும் இல்லை, நல்ல ஃப்ரீயா அவங்க இடத்த அமைச்சு கொள்ளணும். தரை சுத்தமாக இருக்க வேண்டும், தரை சுத்தமாக இருக்க வேண்டும். கீழே விழும் இறைச்சியை நல்ல இறைச்சியோட சேர்த்துறாதீங்க. சுத்தமான தரை தாங்க, கிளீனாக இருக்கு, கீழே விழுந்துச்சு, அது நல்ல இறைச்சியோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பண்ண அதாவது நேற்று எதார்த்தமா கறி மிஞ்சிருச்சு, அடுத்த நாள் கறினா நல்லா இருந்தா நீங்க கொடுத்தீங்க, ஆனா சொல்லி கொடுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் பண்ண குக்கை இன்னும் கொஞ்சம் நிறைய குக் பண்ணணும், நிறைய டெம்பரேச்சர்ல அதை வேக வைப்பாங்க, அதனால அது மறுபூர்ணமா சுத்தமாகும். அதனால அந்த மாதிரி கறியை சொல்லி கொடுங்க. அப்போ உங்க அமானியத்தை எல்லாம் பாதுகாப்பாங்க. அடுத்து அதே மாதிரி கொசு போன்ற பூச்சி இந்த மாதிரி மிஷின் வாங்கி வைங்க எல்லா கடையிலையும். அந்த மிஷினையும் சுத்தமா வைங்க. கொசு பட்டா கிளீனா இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தான் சொல்லப்படுது. இறைச்சி அறுக்கும் பயன்பாட்டும் கத்தி போன்ற உபயோகங்களை சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பிராணி அறுக்க பின் அதனை சுடுதண்ணீரால் கழுவி அறுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த நைஃபை கழுவிகள் பயன்படுத்துங்க. நம்ம கத்தி தானேங்க, இல்ல ஒவ்வொரு முறையும் சுடுதண்ணியை பயன்படுத்துறது அழகா கிளீன் ஆகும். இறைச்சி வைக்கப்படும் இடங்கள், துண்டாக்கப்படும் இடங்கள் மற்றும் அதற்கான உபகாரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இறைச்சி வைக்கப்படும் இடங்கள் உட்காரவோ படுக்கவோ வேறு பொருட்கள் வைக்கவோ கூடாது. நீங்க கறி வைக்கிற கட்டையில உட்காராதீங்க, அதுல நீங்க போன் வைக்காதீங்க, அது நீங்க பேக்கெட்ல வைப்பீங்க, உங்களுடைய துணிகளை அதுல வைக்காதீங்க. அதுக்குன்னு தனியா கட்டியும் கூட நல்லா வறுக்க செய்வாங்க. மாடல் ஷாப் முடிஞ்சா அந்த இது மாடல் ஷாப் கறிக்கடை முன்னாடி வாங்க. கறிக்கடை எப்படி இருக்கணும் கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி கறிக்கடை வைங்க, சுத்தமா வைங்க, பார்த்தா அழகா சந்தோஷப்படணும்.
ஒரு ரெஸ்டாரண்ட்ல நாங்க எந்த அளவு வியூ வெளியில கொடுக்குறோமோ அந்த அளவு உங்க கிச்சனுக்கு எப்போ வேணாலும் கொடுங்க. எப்போ வேணாலும் உங்க கிச்சனுக்கு அந்த வியூ கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, இப்போ ஹலால் சர்டிபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலால் சர்டிபிகேட், இந்த எல்லா போனா ஹலால் சர்டிபிகேட் பார்ப்பாங்க. இது ஹலாலா ஹராமான்னு பார்ப்பாங்க. ஹலால் சர்டிபிகேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நாங்க ஒண்ணு முடிவு பண்ணிருக்கோம். நான் வேண்டுகோள் விட்டேன் இந்த நகர ஜமாத் உலமா சபைக்கு, மாஷா அல்லாஹ் இங்க கலந்து விட்டவங்க எல்லாம் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுங்க. வாங்கிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அந்த சான்றிதழ் அவசியமா வாங்குங்க. அது உங்களுடைய கடையில வெளியில தொங்க விடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு கூடுதலா ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்திருக்க ஒரு 30 கடை வந்திருக்கீங்கன்னா அந்த 30 கடையில யார் யாரெல்லாம் பிரியம் இருக்குதோ, நாங்க முழுக்க முழுக்க ஷரியா அடிப்படையை கொண்டு போறோங்க. முழுக்க முழுக்க நீங்க சொல்ற சுத்தமான முறையில கொண்டு போறோங்க. அந்த ரெகுலேஷன் போர்டு கீழே நாங்க வரோங்க அப்படின்னு பிரியம் இருந்தா உங்களோட பேரை அஜித்த சொல்லுங்க, தலைவர்கிட்ட செயலாளர்கிட்ட அஜித்த சொல்லுங்க. அவங்க குறிச்சு வச்சுப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. என்ன அதுல செஞ்சுக்கலாமா அப்படி இன்ஷா அல்லாஹ்? அங்கீகாரம் கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட அங்கீகாரம்னா, இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுமே ஜும்மா பயான் நடக்கும். எல்லா பள்ளிகளுமே யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ அவங்களோட பேரு அந்த பட்டியல் தொங்க விடுவாங்க. அந்த பேரு அந்த பட்டியல தொங்க விடப்படும். எப்போனா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்கும். அதுக்கு நடுவுல ஒரு 3 பேர் கொண்ட ஒரு ஜமாத் இங்க நியமிக்கப்படும். அந்த ஜமாத் என்ன செய்வாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷனுக்காக வேண்டி உங்க கடைக்கு வருவாங்க. அது சொல்லிடுவாங்க யார் வருவாங்க, எல்லாரும் தான் வரமாட்டாங்க. அதுக்காக வேண்டி 3 பேருக்கு தனி ஐடி கொடுத்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க எப்ப வேணா உங்க கடைக்கு வருவாங்க. உலமாக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க வந்தா நீங்க பார்ப்பாங்க, மாஷா அல்லாஹ் சுத்தமா இருக்கு, அந்த பயிரிடத்தை கத்துக்கிற மாதிரி கிளீனா இருக்கு, நீட்டா இருக்குன்னா அவங்க உங்க பேரை பதிவு செஞ்சு கொள்வாங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய பேர் பட்டியல தொங்க விடப்படும். இது செய்யறதுனால பெரிய பிரயோஜனமா இருக்கும். இந்த ஹலால் சர்டிபிகேஷன் இருக்குல்ல, ஹலால் சர்டிபிகேஷனை கொண்டு வர்றது நிறைய இடங்கள்ல பல லட்சம் விற்கிறாங்க. ஒரு சர்டிபிகேஷன் எவ்வளவு விற்கிறாங்க தெரியுமா? ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காவலி 1 லட்சம் 2 லட்சம் தான் விற்கிறாங்க. அதுல எக்ஸ்போர்ட் பண்றவங்க. ஆனா நாம சொன்னோம், அதுல ஒரு வேண்டுகோள் தான் இது. இந்த நகரத்துல பயிர்கணத்தை வந்தவங்க பழகணும், இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு இந்த சர்டிபிகேட் நீங்க கொடுப்பாங்க, அதுக்கும் ஃப்ரீயா வாங்கிட்டு போகாம அதுக்கு ஏதாவது தொகை கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாமா? இது நானே சொல்றேன், இவங்க முடிவு பண்ணல. ஏன்னா அப்பதான் இதுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஒரு வருஷம் இந்த இந்த கவுன்சிலிங்ல கலந்துகிட்டவங்க, இந்த ட்ரைனிங்ல கலந்துகிட்டவங்களுக்கு ஒரு வருஷம் வேலிடான கலந்து கொண்ட சான்றிதழ் வழங்குவாங்க. ஆனா நீங்க இன்னும் கொண்டும் தீவிரமான முறையில பள்ளிகளின் பேர் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணுங்க, அந்த மாதிரி விருப்பப்பட்டவங்க தனியா பேர் சொன்னீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு செயல் திட்ட முறைகள் இருக்கு, அது சொல்லி உங்களுக்கு அணுகுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அவசியமா வாங்க. எவ்வளவு சார் கொடுக்கலாம் சான்றிதழுக்கு? எவ்வளவு கொடுக்கலாம்? எவ்வளவு? 100 ரூபாவா? பத்துமாங்க? 100 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க. இன்னும் இப்ப சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. விஷயம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. வரலையா? சரி, நாம ஒரு ஆசைப்பட்டோம், ஒரு மாடல் கடைசி பேஜ் வைக்கணும் கடை. இந்த மாதிரி ஒரு கறிக்கடை வாங்கி கிளீனா இந்த கட்டை இது வந்து பாத்தீங்கன்னா புது கடை கிடையாது. இது புது கடை கிடையாது, இது பழைய கடை. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டை கிளீனா இருக்குல்ல, ரன்னிங் டைம்ல ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி மாடலா ஒரு கறிக்கடை, மாடல் தேவையில்லை, ரொம்ப மாடர்னா ஒரு மாடலா அப்படின்னா உஸ்வாவா முன்மாதிரியா ஒரு ஷாப் வைக்கலாமா இன்ஷா இந்த பகுதியில்? நீ கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி இந்த சான்று